1833ஆம் ஆண்டுல வெள்ளையர்கள் நம்மளை ஆண்டு கொண்டிருந்த போது, ஏற்கனவே இந்தியா முழுமைக்கும் ஒரே சீரான சட்டம் இல்லாத போது, முகமதியர்களுக்கு ஒரு சட்டமும் இந்துக்களுக்கு ஒரு சட்டமும், மதம் சார்ந்த வகையிலும் இனம் சார்ந்த வகையிலும் இருந்தபோது, அப்போது ஆண்டு கொண்டிருந்த வெள்ளையர்களில் மெக்காலே பிரபு என்பவர் 1833ஆம் ஆண்டு இந்தியா முழுமைக்கும் ஒரு சீரான சட்டத்தை இந்துக்கள், முகமதியர்கள், கிறிஸ்துவர்கள் அனைத்து மதத்தினருக்கும் பொருந்துமாறு அமைவதற்கு இங்கிலாந்து பொதுமக்கள் அவையில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். அந்த தீர்மானம் 1833ஆம் ஆண்டில் பட்டய சட்டத்தின்படி முதலாவது இந்திய சட்ட ஆணையம் என்ற ஒரு சட்ட ஆணையத்தை உருவாக்கியது. 1833ஆம் ஆண்டு பட்டய சட்டத்தின்படி முதலாவது இந்திய சட்ட ஆணையம் என்ற ஒரு சட்ட ஆணையம் உருவாக்கப்பட்டது. இந்த சட்ட ஆணையத்தினுடைய தலைவராக மெக்காலே பிரபும் ஆணையர்களாக, இது ஏன் எதுக்கான்னு சொல்றேன்னா, பின்புலத்தில் இருக்கிற உருவாக்கிய நபர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். ஆணையர்களாக மெக்லாய்ட், ஆண்டர்சன், மில்லட் ஆகியோர் இருந்தார்கள். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆங்கில சட்டம், இந்திய சட்டம், லிவிங்ஸ்டனின் லூசியானா சட்ட தொகுப்பு, நெப்போலியன் சட்ட தொகுப்பு, இந்த நாளையும் அலசி ஆராய்ந்து ஒரு டிராப்ட் கூட 1837 அக்டோபர் 14ஆம் தேதி 1837 அக்டோபர் 14ஆம் தேதி அப்போதைய கவர்னர் ஜெனரல் கௌசிக்கிடம் கொடுக்குறாங்க. அவர் உடனே என்ன பண்றாரு, வழக்கம் போல அந்த டிராப்ட் கூட சட்ட ஆலோசகர்களுக்கும் நீதிபதிக்கும் சர்க்குலேட் பண்றாங்க. சர்க்குலேட் பண்ணிட்டு 1845 ஏப்ரல் 26 அதுல சில குறைபாடுகள் இருப்பதாக கருதி அதை சீராய்வு செய்ய மற்றொரு ஆணையம் அமைக்கிறாங்க. அந்த ஆணையத்தை 1846 1847 2 ரிப்போர்ட் கொடுக்குது. இத பெதுன் என்பவரும் பீகாக் என்பவரும் சீராய்வு செய்து அதுல உள்ள குறைபாடுகளை எல்லாம் திருத்தி 1856ஆம் ஆண்டு சட்டமன்றத்தில் கொடுக்கிறாங்க. 1860 அக்டோபர் 6 இது இந்தியாவிற்கான சப்ஸ்டான்டிவ் லாவாக நிலையான சட்டத்தொகுப்பாக உருவெடுத்தது. இதான் அது பேக்ரவுண்ட் ஆஃப் தி ஐபிசியோட வரலாறு என்னன்னா, இதான் ஷார்ட்டா சொன்னா இதான் வரலாறு. இப்ப எப்படி பிரிச்சாங்க பாருங்க இந்த வகுப்படிந்த. அப்ப வெள்ளைக்காரர்கள் காலத்திலே இதை பிரிக்கும் போது கொலை, மர்டர், மனித கொலை, மேன்ஸ்லாட்டர், கொடுங்குற்றம், தீச்செயல், இப்படிங்கிற மாதிரி அப்படியே பிரிச்சாங்க. பிரிச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஐபிசி எழுதும் போது மிகவும் ஜாக்கிரதை. அதாவது நான் ரொம்ப இடங்கள்ல நானே ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் 35 ஆண்டு காலம் வழக்கறிஞராக இருக்கிறேன். நீதித்துறை நடுவர் மன்றம் முதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் வரை அன்றாடம் ஐபிசியோடு படித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை விட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஐபிசியில மென்டல் எலிமெண்ட்ஸை பிரிச்சுக்கிட்டாங்க. மென்டல் எலிமெண்ட்ஸ் இருக்கிறோம்னா குற்றத்தின் மனநிலை, அதை எப்படி பிரிச்சாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் எண்ணம் அல்லது உட்கருத்து, இன்டென்ஷன், எண்ணம் அல்லது உட்கருத்து. இப்ப நான் ஆரம்பத்திலேயே சொல்லிக் கொள்கிறேன், ஐபிசில எல்லா அஃபென்ஸ்லயும் ஆரம்பிக்கும் போது whoever intend to cause அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். இப்ப இன்டென்ஷனுக்கு இந்திய தண்டனை சட்டத்தில் டெஃபினேஷன் உண்டானா, there is no definition. எல்லாத்துக்கும் டெஃபினேஷன் சொல்லி இருக்கிறாங்க. 50 குட் ஃபெய்த் வரைக்கும் டெஃபினேஷன் வருது. இன்டென்ஷனுக்கு டெஃபினேஷன் உண்டானா இன்டென்ஷனுக்கு டெஃபினேஷன் இல்லை. இப்ப இன்டென்ஷனுக்கு இப்ப முக்கியமான ஐபிசில என்ன, இன்டென்ஷன் தான் முக்கியம்.
இப்ப இன்டென்ஷன் எப்படின்னா தட் இஸ் ஒன்லி இன்ஃபர்ட். தட் இஸ் ஒன்லி இன்ஃபர்ட். எப்படி இன்ஃபர்ட் பண்றதுன்னா, நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு கேஸ் சொல்றேன் பாருங்க. சென்னை மாநில கல்லூரியில ஒருத்தங்க லைப்ரரியனா இருக்காங்க. அந்த லைப்ரரியனை வந்து ஒரு ஸ்டூடெண்ட் காதலிப்பான். அந்த அம்மா அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமாங்க. என்ன பண்ணுவாங்க, அந்த அம்மா காலேஜில் அந்த ஸ்டெப்ஸ்ல இறங்கி வரும்போது இந்த பையன் ஓடி போய் வயிற்றுல ஒரே குத்து கத்தியால குத்துவான். வயிற்றுல ஒரே குத்து கத்தியால குத்துவான். கத்தியால குத்துனப்ப அந்த அம்மா 307 போடுவாங்க. அந்த அம்மா அலைவாய்வாங்க. 307 ஃபவுண்ட் கில்ட்டின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவாங்க. 307 ஃபவுண்ட் கில்ட்டின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவாங்க. மேட்டர் ரெக்கப் டு தி மெட்ராஸ் ஹைகோர்ட். மேட்டர் ரெக்கப் டு தி மெட்ராஸ் ஹைகோர்ட். ஹைகோர்ட்ல அப்துல் காதிர் அப்படின்னு ஒரு ஜட்ஜ் இருந்தார். அவர் என்ன பண்ணுவாரு, இன்டென்ஷனை எப்படி இன்ஃபர் பண்றதுங்கிறதுக்கு வழிமுறைகள் சொல்லுவார். எப்படி வழிமுறைகள் சொல்லுவார் பாருங்க. சம்பவத்தில் பயன்படுத்தப்படுகிற ஆயுதம், குத்தப்படுகிற இடம், காயத்தின் தன்மை. காயத்தின் தன்மை. இப்ப சப்போஸ் ஒரு குத்து குத்துறான், நம்ம கேஸ், இப்ப நான் சொன்ன கேஸ்ல ரிப்பீட்டட் குத்து இருக்கா, திருப்பி திருப்பி குத்துறான் இன்டென்ஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஒரு குத்து குத்துறா, அப்ப ஜட்ஜி சொல்லுவார் அதுல ஜட்ஜ்மெண்ட்ல, குத்த பயன்படுத்தப்படுகிற ஆயுதம், குத்தப்படுகிற இடம் விட்டல் பார்ட்டா இல்லையா, வைட்டல் பார்ட்டா இல்லையா, இந்த பயன்படுத்தப்படுகிற இடத்துல ஏற்பட்ட, குத்தப்பட்ட இடத்தில் ஏற்பட்ட காயத்தினுடைய தன்மை, whether it is grievous or simple, காயத்தினுடைய தன்மை, சம்பவத்தில் பயன்படுத்தப்படுகிற சொற்கள், சம்பவத்தில் பயன்படுத்தப்படுகிற சொற்கள், இவை அத்தனையுமே இணைத்து வைத்து பார்த்தால்தான் உள்நோக்கத்தை நீதிமன்றங்கள் இன்ஃபர் செய்ய ஏதுவாக இருக்கும் என்பார். இப்ப நம்ம இந்திய தண்டனை சட்டத்துல முதல் மனநிலை கூறு என்னன்னா எண்ணம் அல்லது உட்கருத்து தான். இப்ப இன்டென்ஷன் எப்படின்னா ஒருவருடைய நடத்தையிலே யூகிச்சிடலாம். இப்ப அடுத்தது பாருங்களேன், மோட்டிவ், நோக்கம். ரெண்டாவது மனக்கூறு என்னன்னா நோக்கம், மோட்டிவ். இப்ப மோட்டிவ் என்னன்னா, நோக்கம் என்பது இன்டென்ஷனுக்கு ஒரு குழு மாதிரி, இன்டென்ஷனுக்கு ஒரு குழு மாதிரி. அடுத்தது குற்றமனம், மென்ஸ்ரியா. அடுத்தது குற்றமனம், மென்ஸ்ரியா. இப்ப குற்றமனம்ங்கிறீங்களா சார், உடம்புல மனம் என்கிற ஒரு இடம் பார்ட் இருக்கிறதா? நான் கேட்கல. அடிக்கடி இந்த பிரம்மகுமாரிகள் இந்த தியானம் சொல்லி கொடுக்குற பெண்கள் அடிக்கடி வந்து தியானம் சொல்லும் போது கேட்பாங்க, நம்ம உடலில் மனம் என்கிற ஒரு பகுதி இருக்கிறதா? மனம் என்கிற ஒரு பார்ட் உடம்புல இல்லை. அதுவும் குற்ற மனம் என்கிறீர்களே, குற்றமனம் என்ன சார்? எண்ணமும் செயலும் ஒன்றாகும் போது, எண்ணமும் செயலும் ஒன்றாகும் போது குற்றமனம் வெளிப்படும். ஒருவனுடைய எண்ணமும் செயலும் ஒன்றாகி வரும்போது குற்றமனம் வெளிப்படும். இப்ப பாருங்கள், அந்த குற்றமனத்தை பொறுத்தவரை இதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே லட்டின் டெர்ம்ஸ் பார்ப்போம். அதாவது ஆக்டஸ் நான் ஃபேக்டஸிடம் மென்சிட்ரியான் அப்படின்னு சொல்லுவாங்க. குற்றமனம் இல்லாட்டினாலே அந்த குற்றம் இல்லை, குற்றம் இல்லை. இப்ப அடுத்தது பாருங்களேன், அறிந்திருத்தல், நாலேஜ். நான் சொல்ற இந்த வார்த்தைகள் அத்தனையுமே இந்திய தண்டனை சட்டத்திற்கு வலு சேர்ப்பதாக அமையும். எந்தெந்த பிரிவுகளில் வலு சேர்க்கணும் நான் பின்னாடி சொல்றேன். நாலேஜ், நாலேஜ்னா நாலேஜ் ஆஃப் ஃபேக்ட். ஒருத்தர் ஒரு சங்கதிகளை அறிந்திருத்தல். நான் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்திய தண்டனை சட்டத்தில் 415வது பிரிவில் சீட்டிங் என்பதற்கு வரைமுறை இருக்கிறது. சீட்டிங் என்பதற்கு வரைமுறை இருக்கிறது. அதுல பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ் வரும். அது என்ன எக்ஸ்பிளனேஷன்னா, தனக்கு தெரிந்திருக்கிற சங்கதிகளை டிஸ்ஆனஸ்டா ஒருத்தன் கன்சீல்மெண்ட் மறைக்கிறதே இட் வில் அமௌண்ட் டு சீட்டிங். தெரியுங்களா? இட் வில் அமௌண்ட் டு சீட்டிங். இப்ப அடுத்தது பாருங்களேன், வெகுளித்தனம், இன்னசென்ஸ். இது வந்து ட்ரையல்ல தான் அனுமானிக்கலாம். தட் வில் பி பிரசூம்ட் இன் ட்ரையல்.
அடுத்தது பொருண்மை தவறு, மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட். மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் இந்திய தண்டனை சட்டத்திலே நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும். என்னென்ன உதாரணம் சொல்ல முடியும்னா, நீங்க படிச்சிருப்பீங்க இந்திய தண்டனை சட்டத்தை. சட்டக்கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் சரி, வழக்கறிஞர்களாக இருந்தாலும் சரி, நான் சில உதாரணம் அந்த இல்லஸ்ட்ரேஷன் சொல்றேன். ஒருத்தன் புதர் பக்கம் ஒருத்தன் அப்படியே நடந்து போயிட்டு இருப்பான். கரடி போகுதுன்னு நினைச்சு ஒருத்தன் வில்ல விடுவான். கரடி போகுதுன்னு நினைச்சு வில்ல விடுவான். கரடிக்கு பதிலாக மனிதன் அடிபட்டு போயிடுவான். இதெல்லாம் ஐபிசியில் வர இல்லஸ்ட்ரேஷன். தட் இஸ் கால்டு பொருண்மை தவறு. இது பொருண்மை தவறு, மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட். மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட். இப்ப பொருண்மை தவறுல உதாரணத்துக்கு சொன்னோம்னா, இப்ப வழக்கறிஞர் சாமிநாதன் ஆகிய நான் எனக்கு இருக்கிற வீரகுமார கத்தியால குத்த போறேன். என்னோட எண்ணமும் நோக்கமும் வீரகுமாரை கத்தியால் குத்தி கொலை செய்ய வேண்டும் என்பதுதான். ஆனால் தடுக்க வருகிற அவருடைய நண்பர் கோபாலகிருஷ்ணனை நான் கோபாலகிருஷ்ணனை கொலை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல், குத்த வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் அவரை நான் குத்திடுறேன். இந்த பொருண்மை தவறையும் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் மேலிஸ்னு சொல்லுவாங்க. இந்த கோட்பாட்டையும் ஒத்து பார்த்தா நான் வீரகுமார குத்தினா என்ன தண்டனையோ அதே தண்டனை தான் கோபாலகிருஷ்ணனை குத்தினத்துக்கும். இதுதான் பொருண்மை தவறு. அடுத்தது சட்டத்தவறு. சட்டத்தவறு மிஸ்டேக் ஆஃப் லா. மிஸ்டேக் ஆஃப் லாவை சட்டம் ஏத்துக்குதான்னா ஏத்துக்காது. நீங்க படிச்சிருப்பீங்க, இக்னோரன்ஸ் ஆஃப் லா இஸ் நாட் எக்ஸ்கியூஸ் இன் லா. இப்ப நம்ம ஐபிசிக்கு போறோம். ஐபிசில நம்ம எடுத்தோடனே பிரிவு 1 டைட்டில் டிடக்ஷன், 2 பனிஷ்மெண்ட், 3 பனிஷ்மெண்ட் ஆஃப் அஃபென்சஸ் கமிட்டட் பியாண்ட் பட் விச் பை லா மே பி ட்ரைட் வித் இன் இந்தியா. இப்ப செக்ஷன் 4 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஐபிசி. இப்ப நான் செக்ஷன் 4 படிக்கிறேன், ஒரு முறை கேட்டுங்க. The provisions of this code apply also to any offense committed by 1. Any citizen of India in any place without and beyond India. Without and beyond India. அதாவது இந்திய குடியுரிமை பெற்ற ஒரு இந்தியரால் இந்திய எல்லைக்கு தாண்டி செய்யப்படுகிற குற்றங்களும், இந்திய எல்லைக்கு தாண்டி செய்யப்படுகிற குற்றங்களும், எனி பர்சன் ஆர் எனி ஷிப் ஆர் ஏர்கிராஃப்ட் ரிஜிஸ்டர்ட் இன் இந்தியா வேறெவர் இட் மேபி. அதாவது இந்திய நாட்டில் ஏர்கிராஃப்ட், ஷிப்பு இதெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருந்து இருக்கிற கலன்கள் வேறு எங்கு குற்றம் செய்திருந்தாலும், எனி பர்சன் இன் எனி பிளேஸ் வித்தவுட் அண்ட் பியாண்ட் இந்தியா கமிட்டிங் அஃபென்ஸ் டார்கெட்டிங் ஏ கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் லொக்கேட்டட் இன் இந்தியா. வந்துருச்சா? இதுல ஒரு திருத்தம் இருக்கு பாருங்க. இதுல உள்ள திருத்தம் என்னன்னா, 2009 இன்செர்ட் பண்ணாங்க. 2001 என்ன இன்செர்ட் பண்ணாங்கன்னா, 2K இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்ல 2K இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்ல கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் மீன்ஸ் கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டர் சிஸ்டம், கம்ப்யூட்டர் நெட்வொர்க், டேட்டா, கம்ப்யூட்டர் டேட்டா பேஸ் ஆர் சாப்ட்வேர். இதுல செய்யற எல்லாத்தையுமே அவுட் சைடு இந்தியால இருந்து இந்தியன் சிட்டிசன் செஞ்சாலும் குற்றம் குற்றம்னு வந்துச்சு. இப்ப ஒரே ஒரு உதாரணம், இப்ப நான் படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான சொல்றேன். இப்ப நீங்க 4 ஐபிசியை படிச்சீங்கன்னா சிஆர்பிசி 188க்கு இது தொடர்பு உண்டு. டக்குன்னு சிஆர்பிசி 188 பாருங்களேன். சிஆர்பிசி 188 படிக்கிறேன், கேட்டுங்களேன். 188 offense committed outside in India. இப்ப நம்ம ஐபிசி 4 பார்த்துக்கிட்டு இருக்கோம். 4ஓட ரிலேட்டட் பிரிவு என்னன்னா சிஆர்பிசி 188 offense committed outside India. When an offense is committed outside India, A, by a citizen of India, whether on the high seas or elsewhere, or by a person not being a citizen or any ship or aircraft registered in India, he may be dealt with in respect of such offences. It had been committed at any place within India which he may be found. வார்த்தை என்ன போடுறான் பாருங்க. இந்த மாதிரி குற்றத்தை செய்த
இந்தியன் சிட்டிசன். அவர் இந்தியாவில் எங்கு தெரிகிறாரோ அங்கேயே ட்ரை பண்ணலாம். எங்க அவரை முதல்ல பாக்குறாங்களோ அங்கேயே ட்ரை பண்ணலாம். provided that notwithstanding anything in any of the preceding section of the chapter, no such offence will be encountered into trade in India except with the previous sanction of the central government. இப்போ ஒரு இந்தியன் சிட்டிசன் வெளிநாட்டிலேயோ நம்ம டெரிட்டரிக்கு அப்பால ஏதாவது குற்றம் பண்ணியிருந்தான்னா அவன் மேல ஒரு விசாரணை இந்தியாவில் நடத்துறதுக்கு சாங்ஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வாங்கணும். சாங்ஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வாங்கணும். செக்ஷன் 4க்கும் 188க்கும் உள்ள லிங்க், செக்ஷன் 4க்கும் 188 சிஆர்பிசிக்கும் உள்ள லிங்க். இப்ப பாருங்களேன், இதுக்கு நான் ஒரு ரூலிங் சொல்றேன், குறிச்சிங்க. 2014 2 மெட்ராஸ் லா ஜேர்னல் கிரிமினல் பேஜ் 421. 2014 2 மெட்ராஸ் லா ஜேர்னல் கிரிமினல் பேஜ் 421. ஜஸ்டிஸ் பி.என். பிரகாஷ், ஜஸ்டிஸ் பி.என். பிரகாஷ். கேஸ் லா பேர் என்னன்னா கார்த்திக் தியோடர் versus state represented by the Inspector of Police, Aluman Police Station, Cantonment Trichy. But now case law I am repeated again for on the request of Sister Adilachmi. And again I read over the judgment, I read over the title. 2014 2 Madras Law Journal Criminal, page 421. Justice P.N. Prakash, Karthik Theodore versus state represented by the Inspector of Police, Aluman Police Station, Cantonment Trichy. படிக்கிறேன் கேட்டுங்க. Extra territorial offenses sanctioned to prosecute, section 4 IPC, section 188 CRPC. Prosecutors and Indian national, settled in Sydney, fell in love with the accused, also an Indian national, employed in Sydney. Both had betrothal in Sydney. Before wedding, both started living together. Subsequently, wedding did not take place and accused came to India for marrying another girl. அதாவது சிட்னில ஒரு பெண்ணை காதலிச்சுட்டு அவளும் இந்தியன் சிட்டிசன் தான். அவளோட கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே லிவிங் டுகெதர் குடும்பம் நடத்திட்டு அவளை அங்க கைட்டி விட்டுட்டு இந்தியா வந்து வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். அந்த பொண்ணு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட்ல 417 and 376ல கேஸ் ரிஜிஸ்டர்ட் ஆகுது. விசாரணை நடக்குது. விசாரணை நடந்து அவனை கன்விக்ட் பண்ணிடுறாங்க. விசாரணை நடந்து ட்ரையல் கோர்ட்ல அவனை கன்விக்ட் பண்ணிடுறாங்க. Appeal against conviction. Whether prosecution of appellant accused in India was justified when offence committed in Sydney, Australia, and no sanction was given. நல்லா கவனிக்கணும். ஒரு நிலைமுறை சட்டமோ ஒரு நடைமுறை சட்டமோ எப்படி ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்ணுது பாருங்க. நீங்க சொல்லலாம், சார் லவ் பண்ணிட்டா குற்றம் பண்ணிட்டா கண்டிஷன் பண்ணிட்டா. ஆமா, குற்றவாளி கண்டிஷன் பண்ணிட்டாங்க. ப்ரொசீஜர்ல இல்லையே, சிஆர்பிசில 188ல சொல்ற சாங்ஷன் இல்லையே. ஆஸ்திரேலியால இருந்தாலும் நோ சாங்ஷன் வாஸ் given. ஜட்ஜி சொல்றாரு பாருங்க, as per section 4 IPC, when offence committed outside India by citizen of India, no such offence to be enquired or tried in India except with the previous sanction of the central government. Without previous sanction of the central government, trial court wrongly try the case. Even during the trial, no sanction under section 188 CRPC proviso was obtained. If trial held in place where offence committed, then both sides will have fair opportunity to examine witnesses by conducting trial in India for alleged offence that took place in Australia. Accused was seriously prejudiced, appellant acquitted, appeal allowed. இதை நான் எதுக்கான உங்கள்ட்ட ஆரம்பத்திலேயே செக்ஷன் 4ல சொல்றேன்னா, நம்ம வந்து ஐபிசியை படிக்கும் போது ரிலேட்டடா உள்ள சிஆர்பிசியும் நான் உங்கள்ட்ட முடிந்தவரை உங்களுக்காக நான் சொல்லிக் கொண்டு வருவேன்.
இப்ப நான் இப்ப ஒரு தீர்ப்பு சொன்னேன். அந்த தீர்ப்பு வந்து சாங்ஷன் இல்லாதனால 2008 எஸ்சிசி கிரிமினல் 2008 எஸ்சிசி கிரிமினல் வால்யூம் 151 குறிச்சிங்க. 2008 எஸ்சிசி கிரிமினல் வால்யூம் 151. இது வந்து இந்திய உச்ச நீதிமன்றம் 2008 மூணாவது எஸ்சிசி கிரிமினல் பேஜ் 151 ஃபாத்திமா பிபி அகமது பட்டேல் versus state of Gujarat and another extra territorial offense CRPC 188 commission of offense by a person not an Indian citizen and outside India held not an Indian citizen and outside India penal code and CRPC not applicable jurisdiction. இந்த வழக்குல இப்ப நம்ம இந்த பார்க்க போற வழக்குல the son of appellant Hanif Ahmed Patel was married to the respondent complaint on 24/2/2002. The appellant indisputably is a citizen of Mauritius. Her son and daughter-in-law at all material times were residing at Kuwait. A complaint petition, however, was filed before the Chief Judicial Magistrate Navzari by the said respondent alleging physical and mental torture by her husband. அதாவது மொரீசியஸை சார்ந்த ஒரு இளைஞனை திருமணம் செய்த ஒரு இந்திய பெண் அவர் கணவர் மீதும் அவருடைய சகோதர சகோதரிகள் மீதும் ஒரு புகார் முன்னெடுக்கிறார். அவங்க அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணதாகவும் மென்டல் இல்னஸ் பண்ணதாகவும். ஒருத்தங்க கூட அவங்க வசிக்கிறது குவைத், அந்த பையன் வசிக்கிறது மொரீசியஸ். இப்ப இந்த கேஸ சுப்ரீம் கோர்ட்ல விசாரிக்கவே அதிகாரம் இல்லைன்ட்டாங்க. இதுல லாஸ்ட்ல இருந்ததுல we have gone through the judgments of the both courts below and also இதுல சொல்லும் போது ஜட்ஜ்மெண்ட்ல where a judicial issue is raised, save and except of a certain categories of the cases, they say me permitted to raise at any stage of the proceedings. பாருங்க, ஜுடிஷியல் இஷ்யூ வந்து அட் எனி ஸ்டேஜில் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 4 ஐபிசியும் 188 சிஆர்பிசியும் வச்சு இந்த கேஸை விடுதலை பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம அடுத்தது பார்க்குற ப்ரொவிஷன் 6 ஐபிசி. தயவு செய்து ஆரம்பத்திலே என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன், இந்த ஐபிசி வகுப்பு முடிகிற வரைக்கும் இந்த வகுப்பை கவனிக்கிற எல்லாருமே கையில முடிஞ்சா பேராக்டோ ஐபிசி புக்கோ கையில வச்சுக்கிறது நல்லது. ஐபிசி 6 படிக்கிறேன் பாருங்க. டெஃபினேஷன் இன் தி கோட் டு அண்டர்ஸ்டாண்ட் சப்ஜெக்ட் டு எக்ஸெப்ஷன்ஸ். இது ஒரு பெரிய வரப்பிரசாதமான பிரிவு. என்ன பிரிவுக்குன்னா, இந்திய தண்டனை சட்டத்தில் சொல்ற 76 முதல் 106 வரை சொல்கிற பொது விதிவிலக்கு, அதாவது விதிவிலக்குகள் எக்ஸெப்ஷன்ஸ் சொல்ற நான் அஃபென்ஸ் என்று சொல்லக்கூடிய 76ல இருந்து 104 வரைக்கும் சொல்லக்கூடிய அந்த பிரிவுகளுக்கு அதை எப்படி கையாள்றது சார்? 76ல இருந்து 104 வரைக்கும் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க சார். என்னென்ன குற்றத்துக்கு என்னென்ன குற்றம் நான் அஃபென்ஸ் சொல்லிட்டாங்க. பட் அந்த பிரிவுகள்ல வரும்போது அதுக்கு என்ன பொருள் கொடுக்கணும் இததான் சொல்லுது பாருங்க. throughout this code, every definition of an offense, every penal provision and every illustration of every such definition or penal provision shall be understood subject to the exceptions contained in the chapter entitled general exceptions, though those exceptions are not repeated in such definition penal provision. நான் படிக்கிறேன் பாருங்க. இந்த சட்டத்தொகுப்பு முழுமையும் குற்றத்திற்கான ஒவ்வொரு வரையறையையும் ஒவ்வொரு தண்டனை வாசகமும் மற்றும் அத்தகைய ஒவ்வொரு வரையறை அல்லது தண்டனை வாசகத்திற்கான ஒவ்வொரு எடுத்துக்காட்டும் பொது விலக்குகள் என்ற தலைப்பிலான அத்தியாயம் கொண்டுள்ள விலக்குகளுக்கு உட்பட்டு புரிந்து கொள்ளப்படுதல் வேண்டும்.
அத்தகைய வரையறை தண்டனை வாசகம் அல்லது எடுத்துக்காட்டில் அந்த விலக்குகள் மீண்டும் கூறப்படாவிடனும் மேற்கொண்டவாறே புரிந்து கொள்ள வேண்டும். மேற்கொள்ளவாறே புரிந்து கொள்ள வேண்டும். இதுல இல்லிஸ்ட்ரேஷன் போட்டிருப்பாங்க. என்ன இல்லிஸ்ட்ரேஷன் போட்டிருப்பாங்கன்னா, இல்லிஸ்ட்ரேஷன் பாருங்க, 7 வயதுக்கு குழந்தைகள் செய்கிற 7 வயதுக்கு குறைவான குழந்தைகள் செய்கிற செயல் எதுவும் குற்றமாகாது. இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 82ல. எதனால சொல்லுங்க? நான் ஆரம்பத்திலேயே துவக்க உரையில சொன்ன குற்றமணம், மென்ஸ்ரியா குற்றமணம். இப்ப 7 வயசு குழந்தைக்கு குற்றமணம் இல்லை. சோ அது அஃபென்ஸா இருந்தாலும் நான் அஃபென்ஸ், அஃபென்ஸா இருந்தாலும் நான் அஃபென்ஸ். இப்ப நீங்க இந்த 6ஓட அருமையை எப்ப புரிவீங்கன்னா, ஒருத்தன் இப்ப உதாரணத்துக்கு ஒரு மர்டர் நடக்குது, இதுல இல்லிஸ்ட்ரேஷன்ல வரும். ஒரு மர்டர் நடக்கும். ஏ என்கிற நபர் பிங்கிறவர் அரெஸ்ட் பண்ணுவார். பிங்கிறவர் செல்ஃப் டிஃபென்ஸுக்கான மர்டர் பண்ணிருப்பார். செல்ஃப் டிஃபென்ஸுக்கான மர்டர் பண்ணா மர்டர் கிடையாது, குற்றம் கிடையாது. இருந்தாலும் மர்டர் நடக்கிற அவரை ஏ அரெஸ்ட் பண்ணிடுவார். இது அரெஸ்ட் பண்றத இந்த விதிவிலக்கு 6ல சொல்லுவாங்க. இப்போ ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லணும்னு வச்சுங்களேன். நீங்க 6 படிக்கும் போது எவிடன்ஸ் ஆக்ட் 105 படிக்கணும். எவிடன்ஸ் ஆக்ட் 105. ஏன்னா எவிடன்ஸ் ஆக்ட் 105 என்ன சொல்லுதுன்னா, இந்திய தண்டனை சட்டத்துல 76ல இருந்து வர 106ல நீங்க வழக்கு நடத்தணும்னா பெர்டன் ஆஃப் ப்ரூஃப் யாருதுன்னா அக்யூஸ்டோடது. பெர்டன் ஆஃப் ப்ரூஃப் யாருதுன்னா அக்யூஸ்டோடது. இப்ப 105 என்ன சொல்லுதுன்னா, when a person is accused, when a person is accused of any offense, the burden of proving the existence of circumstances bringing the case within any of the general exceptions in the Indian Penal Code or within any special exception or provision contained in any other part of the same code or in any law defining the offense is upon him and the court shall presume the absence of such circumstances. நல்ல வார்த்தையை போறாங்க பாருங்க. Defend the offense is upon him. அடுத்தது என்ன எழுதுறாங்க பாருங்க சட்ட வல்லுநர்கள். And the court shall presume the absence of such circumstances. அடுத்தது நான் சொல்றேன் கேளுங்க. இந்த 105க்கு விதிவிலக்கு தான் இந்திய தண்டனை சட்டத்தினுடைய பிரிவு 6. 106ஓட வர வாசகங்களுக்கு விதிவிலக்காக 6 ஐபிஎஸ்ல வச்சான். சப்போஸ் இப்ப நாம செல்ஃப் டிஃபென்ஸ் ப்ளீ பண்ணல, சப்போஸ் இன்சானு நம்ம ப்ளீ பண்ணல, சப்போஸ் மிஸ்டேக் ஆஃப் ஆக்ட்னு ப்ளீ பண்ணல, சப்போஸ் கன்சென்ட்னு நம்ம ப்ளீ பண்ணல, ஜட்ஜி நினைச்சாருன்னா எக்ஸப்ஷன்ல வருதுன்னா பிரிவு 6 எடுத்து எழுதி நீங்க நடத்தலன்னா கூட அவைலபிள் மெட்டீரியல்ஸ்ல இருந்தா பிரிவு 6 சொல்லி 105ல சொல்ற செல் பிரசிம் த ஆப்ஷன்ஸ் ஆஃப் சச் சர்க்கம்ஸ்டன்ஸ் சொல்லி விடுதலை பண்ணிடுவாங்க. இதுதான் இன்று வரை நம் நீதிமன்றங்கள் கடைபிடித்து வருகிற நெறிமுறைகள். இதுல பாருங்களேன், இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப உதாரணத்துக்கு சொல்றோம்னா, பிரிவு 6 நிறைய தீர்ப்பு பிரிவு 6 உள்ள சுப்ரீம் கோர்ட்ட சொல்றாங்க. ஜெனரல் எக்ஸெப்ஷன்ல தீர்ப்பு சொல்லும் போது பிரிவு 6 டிஸ்கஸ் பண்ணாம இருக்க மாட்டாங்க சுப்ரீம் கோர்ட்ல. இப்ப பிரிவு 6க்கு அப்புறம் மற்றதெல்லாம் சென்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன், ஜெண்டர், நம்பர், மேன் அண்ட் உமன், பர்சன், பப்ளிக், சர்வெண்ட் ஆஃப் கவர்மெண்ட். இப்ப 14க்கும் 21க்கும் வித்தியாசம் இருக்கு. 14 என்ன? சர்வெண்ட் ஆஃப் கவர்மெண்ட். அடுத்தது பிரிட்டிஷ் இந்தியா, அடுத்தது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, 17 கவர்மெண்ட், 18 இந்தியா, 19 ஜட்ஜி, 20 கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். அடுத்தது நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது மிக மிக முக்கியமான பிரிவு, பிரிவு 21 பப்ளிக் சர்வெண்ட். பப்ளிக் சர்வெண்ட். இப்ப பப்ளிக் சர்வெண்ட் நம்ம எப்படி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, இது எப்போ உங்களுக்கு பயன்படும்னா, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல 353, 332, 353, 332 causing grievous against a public servant 333. இது மாதிரி என்ன நம்ம நடத்துறப்பதான் பப்ளிக் சர்வெண்டா இல்லையா இல்லையான்னு அவரை ஒரு பப்ளிக் சர்வெண்ட் அடிச்சுட்டான்னு ஒரு கேஸ் கொடுப்பான். ஒரு நகராட்சி கவுன்சிலர், அவரு கவுன்சிலரா இருப்பார்,
அவர் நான் அரசு நான் வந்து நகராட்சி தேர்தலில் ஜெயிச்சிருக்கேன், மக்களுக்கு சேவை பண்றேன், என்ன வழிமறிச்சு அடிச்சிட்டார், என்னுடைய பணியை நான் மக்களுக்கு சேவை பண்ற பணியை தடுத்துட்டார் அப்படின்னா அது என்ன அரசு பணியா? சட்டத்தில் சொல்றாங்க தீர்ப்புல, கவுன்சிலர் இஸ் நாட் ஏ கவர்மெண்ட் சர்வன்ட். சரி ரைட்டு, ஒரு எம்எல்ஏ, சட்டமன்றத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ, சட்டமன்றத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ, நான் மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கேன், நான் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டனா, என்னுடைய பணியை தடுத்துட்டாங்க. நான் சொல்லலைங்க, எம்எல்ஏங்கிறவரு 21 சொல்ற பொது ஊழியர் என்கிற வரைமுறைக்குள் வரமாட்டார். ஆனா மந்திரிங்க வருவாங்க, முதல் மந்திரி வருவாங்க. ஆனா மந்திரிங்க வருவாங்க, முதல் மந்திரிங்க வருவாங்க, மந்திரிங்க வருவாங்க, முதல் மந்திரிங்க வருவாங்க. இப்போ ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டியோட பிரசிடென்ட் பப்ளிக் சர்வெண்டா? 408 எல்லாம் கோஆபரேட்டிவ் சர்வெண்ட்ல 5 வருஷம் கூட்டுறவு தலைவராக இருப்பாங்க. 5 வருஷம் கூட்டுறவு தலைவர் பண்ணிங்கன்னா நிறைய கேஸ் வரும் நமக்கு. 409, 408, 471, 467 போட்டு எல்லாம் கையாடல் பண்ணிட்டாங்கன்னு வருவாங்க. அப்ப கூட்டுறவு சங்கத்தினுடைய தலைவர் பப்ளிக் சர்வெண்டானா, கூட்டுறவு சங்கத்தினுடைய தலைவர் பப்ளிக் சர்வெண்ட் ஆக மாட்டாருங்க. தலைவர் பப்ளிக் சர்வெண்ட் ஆக மாட்டார். ஆனா கூட்டுறவு சங்கத்தினுடைய செயலாளர் பப்ளிக் சர்வெண்ட் ஆகிறார். பாருங்க, கூட்டுறவு சங்கத்தினுடைய தலைவர் வரமாட்டார், செயலாளர் வந்துருவார். இப்ப நான் சொல்ற இந்த இந்திய தண்டனை சட்டத்துல 21வது பிரிவுல ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கூர்மையா கவனிக்கணும். நான் படிச்சுட்டே வரேன் பாருங்க. பொது ஊழியர் என்ற சொல் பின்தொடர்ந்து வரும் ஏதாவது ஒரு விவரிப்பின் கீழ் ஒருவரை குறிக்கும். 1 ரிப்பீல்டு, 2 இந்திய தரைப்படை, கப்பற்படை அல்லது வான்படையில் உள்ள பொறுப்பு ஒப்படைக்கப்பட்ட அலுவலர். 3வது தீர்ப்பளிக்கும் செயல்களை தனியாக அல்லது நபர்கள் கொண்ட குழுவின் ஒரு உறுப்பினராக சட்டத்தின்படி செயலாற்ற அதிகாரம் பெற்ற ஒரு நபர் உட்பட ஒருவர். இதுல நல்லா வார்த்தையை கவனிக்கணும். சட்டத்தின்படி செயலாற்ற அதிகாரம்னா யார் கொடுக்க முடியும்? சட்டத்தின்படி செயலாற்ற கவர்மெண்ட் தான் அதிகாரம் கொடுக்க முடியும். அடுத்தது பாருங்களா, 3வது தீர்ப்பளிக்க. 4 எந்த ஒரு சட்ட அல்லது பொருண்மையின் மீது புலனாய்வு செய்ய அல்லது அறிக்கை தாக்கல் செய்ய அல்லது எந்த ஒரு ஆவணத்தை தயாரிக்க, சான்றளிக்க அல்லது பராமரிக்க அல்லது எந்த ஒரு சொத்தை, எந்த ஒரு நீதிமுறை நடவடிக்கையை நிறைவேற்ற அல்லது ஆணை உறுதி செய்விக்க அல்லது பொருள் விளக்கம் கொடுக்க அல்லது நீதிமன்றத்தின் ஒழுங்கை காப்பாற்ற கடமை கொண்ட நீதிமன்றத்தின் அலுவலர், கலைப்பதிகாரி, வழக்கு சொத்து பேணுனர், ரிசீவர் அல்லது ஆணையர் உட்பட இத்தகைய கடமைகளை ஆற்ற நீதிபதியால் சிறப்பாக அதிகாரம் அளிக்கப்பட்ட ஒருவர். அடுத்தது 5வதாக நீதிபதி அல்லது பொது ஊழியருக்கு உதவுகின்ற சான்றாயர், ஜூரிமேன், மதிப்பாளர், அசசர் அல்லது ஊராட்சி உறுப்பினர். ஊராட்சி உறுப்பினர் என்ன? நீதிபதி அல்லது பொது ஊழியருக்கு உதவுகின்ற சான்றாயர், மதிப்பாளர் அல்லது ஊராட்சி உறுப்பினர். அடுத்தது பாருங்க, 6வதாக எந்த ஒரு நீதிபதியால் அல்லது மற்ற எந்த ஒரு தகுதி வாய்ந்த பொது அதிகார குழுவினால் ஒரு முடிவுக்காக அல்லது அறிக்கை தருவதற்காக ஒரு வழக்கு அல்லது ஒரு பொருள் அனுப்பப்பட்டு அதை பெற்றிருக்கும் இசைவு தீர்ப்பாளர் அல்லது மற்ற நபர், ஆர்பிட்ரேட்டர். அடுத்தது பாருங்களேன், 7வதாக ஒரு வரையறைக்குள் ஒருவரை அடைக்க அல்லது அதை வைக்க அதிகாரம் அளிக்கப்பட்ட அலுவல் வழி பதவியை கொண்டிருக்கும் ஒருவர். நீங்க தமிழ் புரிஞ்சோன்னு சென்னையில் உள்ள மேடம், என்ன சார் ஒரு வரையறைக்குள் ஒருவரை அடைக்க? கன்ஃபைன் பண்றது ஜெயில்னு வச்சுங்களேன். அடுத்தது பாருங்களேன், 8வதாக குற்றங்களை தடுக்க, குற்றங்களை பற்றிய தகவல்களை கொடுக்க, நீதிமுறை குற்றவாளிகளை கொண்டு வர அல்லது பொதுநல வாழ்வு, பாதுகாப்பு அல்லது வசதி ஆகியவற்றை பாதுகாக்க கடமை கொண்ட அலுவலராக இருக்கும் அரசின் அலுவலர். 9வதாக அரசின் சார்பாக எந்த ஒரு சொத்தையும் ஏற்க, பெற, வைத்திருக்க, செலவு செய்ய அல்லது அரசின் சார்பாக நில அளவு எடுக்க, மதிப்பீடு செய்ய அல்லது ஒப்பந்தம் எடுக்க அல்லது வருவாய்த்துறை கட்டளையை நிறைவேற்ற அல்லது அரசின் வருவாய் நலன்களை பாதுகாக்கும் பொருள் குறித்து புலன் விசாரணை செய்ய, அறிக்கை தர, அரசின் நிதி நலன்கள் குறித்த எந்த ஒரு ஆவணத்தையும் தயார் செய்ய, சான்றளிக்க அல்லது வைத்திருக்க அல்லது அரசின் வருவாய் நலன்களை பாதுகாப்பதற்காக சட்டத்தின் மாறுவதை தடுக்க
கடமை கொண்டுள்ள அலுவலர். 10வதாக எந்த ஒரு சொத்தையும் எடுக்க பெற, வைத்திருக்க அல்லது செலவு செய்ய, கிராமத்தின், நகரத்தின் அல்லது மாவட்டத்தின் சமய சார்பற்ற பொதுநலன்களுக்காக நில அளவு எடுக்க, மதிப்பீடு செய்ய, கட்டணம் அல்லது வரியை விதிக்க, அல்லது எந்த ஒரு கிராம, நகர அல்லது மாவட்ட மக்களின் உரிமைகளை உறுதி செய்வதற்காக எந்த ஒரு ஆவணத்தை தயாரிக்கிற, சான்றளிக்கிற அல்லது வைத்திருக்க கடமை கொண்டுள்ள அலுவலர். 11வதாக வாக்காளர் பட்டியலை தயாரிக்க, வெளியிட, சீராய்வு செய்ய, தேர்தல் நடத்துகிற அதிகாரம் பெற்ற பதவி கொண்டிருக்க நபர். இது 12 தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். 12ல 2ஆ பிரிக்கிறாங்க. அரசின் பணியில் அல்லது சம்பளத்தில் எந்த ஒரு பொது கடமையை ஆற்ற அரசினால் மதிப்பூதியம் அளிக்கப்படும் கட்டணம் அல்லது தரகில். வார்த்தையை நல்லா கவனிக்கணும். அரசின் பணியில் அல்லது சம்பளத்தில் எந்த ஒரு பொது கடமையாற்ற அரசினால் மதிப்பூதியம். வார்த்தையை போட்டாங்க பாருங்க. ஊதியம் இல்ல, ஊதியமும் உண்டு, மதிப்பூதியம் அல்லது கட்டணம் அல்லது தரகு. உள்ளாட்சி அதிகார குழு, மைய பிராந்திய அல்லது மாநில சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட ஒரு கூட்டுறவு அல்லது 1956ஆம் ஆண்டு கம்பெனிகள் சட்டத்தின் பிரிவு 617 வரையறுக்கப்பட்ட ஒரு அரசு கம்பெனியின் பணியில் அல்லது சம்பளத்தில். இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு பப்ளிக் சர்வன்ட் 353, 332, 333 எதுல பப்ளிக் சர்வன்ட் வந்தாலும் இந்த 12ல சொல்ற வரையறைக்குள் வருகிறாரா, அதை முதல்ல பார்க்கணும். இப்ப நீங்க அரசு ஊழியர்னு சொல்லும்போது பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல ஊழல் தடுப்பு சட்டத்துல பிரிவு 2C ஒன்று இருக்கு. 1988ஆம் ஆண்டின் ஊழல் தடுப்பு சட்டத்துல பிரிவு 2C ஒன்று இருக்கு. இதுல 1 முதல் 12 வரை பெரும்பாலும் இந்த 1 முதல் 12ல இருக்கிறதா அதுல இருக்கும், இதுல இல்லாததும் அதுல அந்த பொது ஊழியர்ங்கிற வரையறைக்குள்ள இருக்கும். இப்ப பாருங்களேன், நான் அந்த பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு சொல்ற ரூலிங் என்ன சொல்றேன், இந்த கொஞ்சம் தயவு செய்து குறிச்சிங்க. மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இருக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். 2017 2 மெட்ராஸ் லா ஜேர்னல் கிரிமினல் பக்கம் 1915 2007 2 மெட்ராஸ் லா ஜேர்னல் கிரிமினல் பக்கம் 1915 ஜஸ்டிஸ் அசோக் குமார், அருணாச்சலம் as a state represented by the Inspector of Police Vigilance and Anti-Corruption, Vellore District. Ex officio president of a cooperative center is not a public servant defined under section 21 IPC. Role of petitioner either directly or indirectly in misappropriating the amount not established, conviction set aside. இதுல என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸ் அபிசியோ பிரசிடென்ட் ஆஃப் a cooperative society. இப்ப அடுத்தது 1990 மெட்ராஸ் லா ஜேர்னல் கிரிமினல் பேஜ் 529 1990 மெட்ராஸ் லா ஜேர்னல் கிரிமினல் பேஜ் 529 கே சோமசுந்தரம் வெர்சஸ் ஸ்டேட். கே சோமசுந்தரம் வெர்சஸ் ஸ்டேட், இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், கோயம்புத்தூர். பிரசிடென்ட் ஆஃப் a cooperative society, not a public servant. President of a cooperative society, not a public servant. That ruling was rendered by our Justice Arunachalam. அடுத்தது 1998 மெட்ராஸ் லா ஜேர்னல் கிரிமினல் 1998 மெட்ராஸ் லா ஜேர்னல் கிரிமினல் பேஜ் 732 லட்சுமி ஜி மேனன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. லட்சுமி ஜி மேனன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1998 மெட்ராஸ் லா ஜேர்னல் கிரிமினல் பேஜ் 732 Madras High Court, Justice K.P. Sivasubramanian, Justice, Chairman and Managing Director of Government Company, being prosecuted for alleged offence under contending that she is a public servant and prior sanction from authorities necessary, accused appointed by company and receiving pay from company and not from government. நல்லா வார்த்தையை கவனிக்கணும். 21ல 12வது வரையறைக்குள்ள தம்மா வராது. ஏன்னா she was not appointed by the government, she was appointed only by the company. Accused appointed by the company and receiving pay from company and not from government, also being subject to rules and regulation of company and not government. Accused was not performing any public duty and therefore prior sanction of prosecution is not needed. தெரியுங்களா? not needed. இது 1998.
இப்ப அடுத்தது 1998 SEC கிரிமினல், 1994 SEC கிரிமினல், 1994 SEC கிரிமினல், பேஜ் 1504 ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வெர்சஸ் துலசிங்கம், ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வெர்சஸ் துலசிங்கம், 1994 SEC கிரிமினல், பேஜ் 1504. இதுல என்னன்னா ரொம்ப அற்புதமா, முனிசிபல் கவுன்சிலர் இஸ் நாட் ஏ பப்ளிக் சர்வன்ட். முனிசிபல் கவுன்சிலர் இஸ் நாட் ஏ பப்ளிக் சர்வன்ட். அடுத்தது அமைச்சர்களும் முதலமைச்சரும் அரசு பொது ஊழியர் என்கிற கேட்டகரியில வருவார். இது நான் இந்திய உச்ச நீதிமன்றம் 1979 SEC கிரிமினல், 1979 SEC கிரிமினல், 1979 SEC கிரிமினல், பேஜ் 691, பேஜ் 691, 1979 SEC கிரிமினல், பேஜ் 691. கேஸ்லா பேரு எம் கருணாநிதி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. எம் கருணாநிதி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. Minister would also be a public servant. Minister would also be a public servant. அடுத்தது 1984 SEC criminal, 1984 SEC criminal, page 172. 1984 SEC criminal, page 172. RS Nayak versus AR Andule. RS Nayak versus AR Andule. It is not necessary to determine whether MLA discharges any public duty or not. However, he certainly does not perform any public duty either directed by the government or for the government. He discharges constitutional functions for which he is remunerated by fees under the constitution and not by the executive. தெரியுங்களா? எம்எல்ஏ மந்திரி வருவார், முதல் மந்திரி வருவார், எம்எல்ஏ பொது ஊழியராக வர மாட்டார். இது 21. இப்ப அடுத்தது பிரிவு 22 அசைவியல் சொத்து. உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அதாவது நிலம் அல்லாது மண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ள பொருட்கள் அல்லது மண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ள நிரந்தரமாக பொருத்தப்பட்டவை நீங்களாக அனைத்து விவரிப்பு கொண்ட பருப்பொருள் சொத்தை உள்ளடக்கிய அசைவியல் சொத்து என்று சொற்கள் கருதப்படுகின்றன. கார்பரல் ப்ராப்பர்ட்டி. அடுத்தது இது பாருங்க, முக்கியமான பிரிவு நான் சொல்றேன் கேளுங்க. பிரிவு 23. இது எதுல வரும்னா அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ல எல்லாம் இந்த நீங்க இது அப்படியே வரும். அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நடத்துறோம்னா அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டில 420ல இது அத்தனையிலையுமே ப்ராசிக்யூஷன்ல ராங்ஃபுல் கெயின் என்ன, ராங்ஃபுல் லாஸ் என்னன்னு சொல்லணும். ராங்ஃபுல் கெயின் தான் 23, ராங்ஃபுல் லாஸ் தான் 23. ரெண்டையுமே சொல்றாங்க. ராங்ஃபுல் லாஸ்னா என்ன, ராங்ஃபுல் கெயின் என்னன்னு சொல்றாங்க இந்த பிரிவுல. இப்ப இந்த பிரிவுல சொல்றத அப்படியே படிக்கிறேன். நீங்க தமிழ் புக்ல பாத்தீங்கன்னா முறையில்லா தேட்டம்னு போட்டிருக்கோம். நீங்க தேட்டம்னு எடுத்துக்கணும், நான் சொல்ற வார்த்தையை போட்டிருங்க. முறையில்லா ஆதாயம். முறையில்லா ஆதாயம் என்பது ஆதாயம் பெறுபவர் தமக்கு சட்டப்படி உரிமை இல்லாத சொத்தை சட்டமுரணான முறையில் பெறும் ஆதாயமாகும். ஆதாயம் பெறுபவர் தமக்கு சட்டப்படி உரிமை இல்லாத சொத்தை சட்டமுரணான முறையில் பெறும் ஆதாயமாகும். இது சாதாரணங்க. நீங்க ரொம்ப லாவை போட்டு குழப்பிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், அர்த்தமே புரியாது. லாவை கொஞ்சம் சிம்பிளி பண்ணி பார்க்கணும். இது என்ன சொல்லுது? எவன் ஆதாயம் அடைகிறானோ அவனுக்கு அந்த சொத்துல சட்டப்படி உரிமை இருக்கக்கூடாது. ஆனா அந்த சொத்தை சட்ட முரணான வகையில் அடையணும். இப்ப இல்லீகல்லாம் என்னன்னா, நான் பின்னாடி வரேன். இப்ப ஐபிசில பின்னாடி தான் வச்சுட்டாங்க. முன்னாடி வைக்க வேண்டிய இல்லீகலை பின்னாடி வச்சுட்டாங்க. சட்ட முரணான வகையில பெரும் ஆதாயம். ஒருத்தனுக்கு சட்டப்படி உரிமை இல்லாத ஒரு சொத்தை சட்ட முரணான வகையில அடைவது முறையில்லா ஆதாயம். இப்ப முறையில்லா இழப்பு, ராங்ஃபுல் லாஸ்னா என்ன? சொத்தை இழப்பவர் தமக்கு சட்டப்படி உள்ள சொத்தை சட்ட முரணான வகையில் இழப்பது. சொத்தை இழப்பவர் தமக்கு சட்டப்படி உரிமை உள்ள சொத்தை சட்ட முரணான வகையில் இழப்பது. இது ராங்ஃபுல் லாஸ் அண்ட் ராங்ஃபுல் கெயின். இது எதுக்கு
பயன்படும்னா ப்ராப்பர்ட்டி அஃபென்ஸ்ல நடத்தும் போது, ப்ராப்பர்ட்டி அஃபென்ஸ் நம்ம படிக்கும் போது அவன் என்ன அவனுக்கு கெயின் வந்திருக்கு, யாருக்கு லாஸ்ன்னு பார்க்கணும், யாருக்கு லாஸ்ன்னு பார்க்கணும். நான் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ஒரு கேஸ் நடத்தினேன். ஒரு உதாரணத்துக்கான்னு சொல்றேன். ஒருத்தன் ஒரு சர்வெண்ட், ஒரு பெரிய நிறுவனத்துல சர்வெண்டா இருக்கான். அந்த அம்மா ஒரு விதவை. பட் அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அக்கௌண்ட்னா கரெக்டா எழுதுவாங்க. இவன்ட்ட செக் பவர் இவன்ட்ட கொடுத்துட்டாங்க. செக்கை இவன் தான் ஃபில் பண்ணுவான். அந்த அம்மா பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சவங்க. இவன் என்ன பண்ணுவான், செக்கை அவங்கள்ட்ட போடும்போது 1000 அப்படின்னு எழுதி அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்குவான். இப்படி 1000 எழுதி கையெழுத்து வாங்குவான். இந்த ஒண்ணு என்ன பண்ணிடுவான், ஒண்ணுக்கு முன்னாடி 10,000 ஆக்கிடுவான். 10,000 ஆக்கிடுவான். கொண்டு போய் பேங்க்ல கொடுத்து, அதாவது இந்த எரரே இல்லாம, அதாவது திருத்தாம அவ்வளவு புத்திசாலித்தனமா 10 ஆக்கிறது. இது மாதிரி வேர்ட்ஸ்லயும் எழுத்துலையும் எதை ஈஸியா பண்ணுமோ அது மாதிரி பண்ணிடுவார். அது பெரிய புத்திசாலி பாருங்க அந்த கிளைண்ட். நான் ஜூனியரா இருக்கும் போதே அவர் லீகல் எடில் மனு போட்டு லீகல் எடில் என்னதான் வக்கீலா வச்சு நடத்தணும்னு வாங்கிட்டு வந்துட்டார். நான் ஜூனியரா இருக்கும் போதே, இப்போ எனக்கு சர்வீஸ் 35 வருஷம். இப்போ எனக்கு மை 4th இயர் ஆர் 5th இயர்ல அவர் என்னையே ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டு வந்துட்டார். அப்போ நான் பேனல்ல இருந்தேன். அப்போ 3 இயர்ஸ் நான் பேனல்ல வந்துடலாமே. அவர் என்னையே கேட்டு வாங்கிட்டு வந்துட்டாரு. நான் ஒரு நாள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போய் கோர்ட்ல பார்த்தேன். கோர்ட்ல போய் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த நிறுவனத்தினுடைய கணக்குகள் திருவாரூர்ல ஒரு ஆடிட்டரால ஒத்து பார்க்கப்பட்டு, அதை இந்த அம்மாவும் ஒத்துக்கிட்டு இன்கம் டாக்ஸ் கட்டிட்டாங்க. நல்லா கவனிக்கணும். இந்த கணக்குகளை எல்லாம் ஒரு ஆடிட்டர் ஒத்து பார்த்து இந்த கணக்குகள் எல்லாம் சரியா இருக்குன்னு அந்த அம்மா இன்கம் டாக்ஸும் கட்டிட்டாங்க. இந்த பணத்தை எடுத்தாரு பாருங்க செக்ல. இந்த பணத்தெல்லாம் ஒரு டேட்ல அந்த தினசரி பீரியட்ல வர வச்சு காமிச்சிட்டார். வர வச்சு இவர் எடுத்த பணத்தை கம்பெனிக்கு வரவா வச்சு காமிச்சிட்டார். வரவா வச்சு காமிச்சு அது கம்பெனிக்கு சேர்ந்ததா டாக்ஸ் பே ஆயிடுச்சு. அப்ப ராங்ஃபுல் லாஸ் எங்க இருக்கும், ராங்ஃபுல் கெயின் எங்க இருக்கும், ராங்ஃபுல் லாஸ் எங்க இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா ப்ராப்பர்ட்டி அஃபென்ஸ், இந்த மாதிரி சீட்டிங் அஃபென்ஸ்ல எல்லாமே இந்த ராங்ஃபுல் லாஸ் ராங்ஃபுல் கெயின் பார்க்கணும். இப்ப அடுத்தது பாருங்களேன், பிரிவு 24 டிஸ்ஆனஸ்ட்லி. இந்த டிஸ்ஆனஸ்ட்லி எல்லாமே ப்ராப்பர்ட்டி அஃபென்ஸ்ல, சீட்டிங்ல, நேர்மையின்றி இது வந்துடும். இப்ப நான் நேர்மையின்றி என்னன்னு பாருங்களேன். முதல்ல நம்ம சொன்னோம் ராங்ஃபுல் லாஸ் ராங்ஃபுல் கெயின். இதுல என்ன எழுதியிருக்காங்கன்னா, நேர்மையின்றி ஒருவர் முறையின்றி ஆதாயம் பெற செய்ய அல்லது மற்றவருக்கு முறையின்றி இழப்பு ஏற்படுத்த ஏதாவது ஒன்றை ஒருவர் செய்யும் போது அவர் அச்செயலை நேர்மையின்றி செய்தவர் ஆவார். இப்ப டிஸ்ஆனஸ்ட்லி அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் பாடியில வைக்கல, டிஸ்ஆனஸ்ட்லி எங்க தூக்கி வச்சாங்கன்னா அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டில வச்சாங்க. ஒருவருக்கு முறையான ஆதாயம் செய்ய அல்லது ஒருவருக்கு முறையான இழப்பு செய்ய ஒரு செயலை செய்பவர் நேர்மையின்றி செய்தவர் ஆவார். டிஸ்ஆனஸ்ட்லிங்கிறதுக்கு இதான் விளக்கம் ஐபிசில. இப்ப இது முடிஞ்சு போச்சு. அடுத்தது மோசடியாக, ஃப்ராடுலன்ட்லி. இதெல்லாம் உங்களுக்கு எப்ப உதவி தரணும்னா, நீங்க இந்திய தண்டனை சட்டத்துல வர 420 இன்கிரிடியன்ட் என்னன்னா 420 இதெல்லாம் நீங்க பின்னாடி வரணும். அதாவது இந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் வச்ச நோக்கமே பின்னாடி வரத முன்னாடி இன்ட்ரோடக்ஷன்ல சொல்றாங்க. இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன், 420 என்னென்ன இன்கிரிடியன்ட்டுங்க. 420 என்னென்ன இன்கிரிடியன்ட். ஃபர்ஸ்ட் இன்கிரிடியன்ட், ஒருத்தன் ஒரு உண்மை இல்லாத செய்திய அதை உண்மைன்னு நம்ப செய்யறபடியா அவனை கவர்ந்து இழுக்கணும். அவனை கவர்ந்து இழுத்துட்டு அந்த செய்தியை அவன் உண்மைன்னு நம்பி இவன் சொன்னதை கேட்டு அவனுக்கு ஏதாவது பொருளை இவன்கிட்ட ஒப்படைச்சிருக்கணும். இவன் அதை சட்டவிரோதமா அந்த பொருளை ஆதாயம் அடைஞ்சிருக்கணும். கவர்ந்து இழுக்கணும், தூண்டுரை செய்யணும், பொருளை ஆதாயம் அடையணும். இது எல்லாம் வரும். இப்ப இந்த ஃப்ராடுலன்ட்லி பாருங்க. அடுத்தது மோசடியாக. மற்றபடி இல்லாமல் ஒருவர் மோசடி செய்யும் எண்ணத்துடன் ஒரு செயலை செய்தால்
அவர் மோசடி செய்தவராக கருதப்படுவார். தண்டனை தொகுப்பில் மோசடியாக ஃப்ராட் மற்றும் மோசடியாக என்ற சொற்கள் வரையறுக்கப்படவில்லை. மோசடியாக என்ற சொல்லில் இரு கூறுகள் உள்ளன. அவையாவன ஏமாற்றுதல் மற்றும் ஏமாற்றப்பட்ட நபருக்கான ஊரானது இன்ஜுரி, பொருளாதாரமற்ற பண இழப்பாக கூட இருக்கலாம். இதுக்கு என்னங்க அர்த்தம்? நிறைய பெண்கள் காதலனால் ஏமாற்றப்பட்டு விடுவார்கள். ஏமாற்றப்படுறப்ப 417 493 417 போடுவாங்க போலீஸ். 417 போடுறப்ப இந்த பாருங்க, ஏமாற்றுதல் மற்றும் ஏமாற்றப்பட்ட நபருக்கான ஊரானது பொருளாதாரமற்ற பணமற்ற இழப்பாக கூட இருக்கலாம். பணமற்ற இழப்பாகனா என்ன? அவங்களுடைய பெண்மை பறி போதில்லை. இத எப்படி முன்னாடியே சொல்றாங்க பாருங்க இன்ட்ரோடக்ஷன்ல. இப்ப பாருங்களேன், 25 அடுத்தது 26 நம்புவதற்கான காரணம். இது ரொம்ப முக்கியமானதுங்க. ரீசன் டு பிலீவ் நிறைய இடத்துல பின்னாடி சட்டத்துல வருவது. ஐபிசில பின்னாடி நம்ம வகுப்புகள் எல்லாம் பார்க்க போறோம். ரீசன் டு பிலீவ்னா ஒன்றில் நம்புவதற்கு போதுமான காரணம் பெற்றிருந்தால் அவர் ஒரு பொருள் குறித்து நம்புவதற்கான காரணம் கொண்டிருந்தார் என கூறப்படும். மற்றபடி அன்று ஒருவருக்கு அவரது புலன்களில் நேரடியான கவனத்தில் இருக்கும்போது அவர் அதை பற்றி சிலவற்றை தெரிந்திருக்க வேண்டும் அல்லது சந்தேகத்தை நம்புவதற்கான காரணம் என்ற அளவிற்கு கொண்டு செல்ல முடியாது. இப்ப அடுத்தது பிரிவு 27 பாருங்க. 27 ரொம்ப சொத்தின் சுவாதீனம். மனைவி, எழுத்தர் அல்லது வேலையாளரிடம் சுவாதீனம் உள்ள சொத்து. மனைவி, எழுத்தர் அல்லது வேலையாளிடம் சுவாதீனம் உள்ள சொத்து. சொத்தின் சுவாதீனமானது ஒரு மனைவி, எழுத்தர் அல்லது வேலையாளிடம் அவரது பொருட்டு இருக்கும்போது இந்த தொகுப்பு சட்டத்தின் பொருளின்படி அது அவரது சுவாதீனத்தில் இருப்பதாகும். இப்ப இதெல்லாம் எங்க வரும்னா பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல வரும். பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டுக்கு ரொம்ப இந்த இதெல்லாம் பயன்படும். எப்படி பயன்படும்னா, சொத்து பொண்டாட்டி பேர்ல இருக்கும், சொத்து வேலையாள் பேர்ல இருக்கும், சொத்து எழுத்தர் பேர்ல இருக்கும். இப்ப இதெல்லாம் யார் பேர்னா, அவர் யார் பேர்ல யார்கிட்ட எழுத்தரா இருக்காரோ, யார் முதலாளியா அவருக்கு சொத்து சுவாதீனமா இருக்குதா அர்த்தம். மனைவியோட சொத்து கணவனுடைய சொத்துன்னு அர்த்தம். இதுக்குதான் இந்த பிரிவை 27 வச்சாங்க. இப்ப 28 போலி தயாரிப்பு. 28 போலி தயாரிப்பு, கவுண்டர்ஃபைட். இப்ப கவுண்டர்ஃபைட்டுக்கு வந்து நான் அதிகமா சொல்லல, இன்கிரீடியன்ட் மட்டும் சொல்றேன். ஒரு பொருளை போல இன்னொரு பொருளை செய்தல், ஒரு பொருளை போல இன்னொரு பொருளை செய்தல், அத்தகைய போலித்தனம் வாயிலாக மோசடியை செய்தல், அத்தகைய மோசடி செய்யப்படலாம் என அறிந்திருத்தல். இந்த கவுண்டர்ஃபைட் எதுக்கு பயன்படும்னா, அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் காயின்ஸ், அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் காயின்ஸ், அப்புறம் அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி மார்க்ஸ். இதுக்கு இந்த போலி தயாரிப்பு வந்துடும். இப்ப அடுத்தது பாருங்களேன், ஆவணம். ஆவணம் என்ற சொல், ஆவணம் என்ற சொல் ஒரு பொருளின் சான்றாக பயன்படுத்தப்பட கருதப்படும் அல்லது பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள், எண்கள் அல்லது குறிகள் வழிமுறை வாயிலாக, ஒன்றுக்கு மேற்பட்ட வழிமுறை வாயிலாக ஏதாவது ஒரு பொருளின் மீது வெளிப்படுத்தப்பட்ட அல்லது விவரிக்கப்பட்ட எந்த ஒரு பொருளையும் குறிக்கும். எந்த வழிமுறையில் எத்தகைய பொருளின் மீது எழுத்துக்கள், எண்கள், குறிகள் அமைந்துள்ளன என்பதோ அல்லது சான்றானது நீதிமன்றத்தில் வழங்க அல்லது கருதப்படுகின்றதா அல்லது பயன்படுத்தப்படுகின்றதா அல்லது இல்லையா என்பதே முக்கியம் என்று. இப்ப இதுல ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்கு, 29A. இதுல என்ன அமெண்ட்மெண்ட்னா, 29A மின்னரு பதிவு என்ற சொற்கள் 2000 ஆண்டின் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் பிரிவு 2 உட்பிரிவு 1 முதலாவது வாசகத்தில் அதற்கு விலக்களிக்கப்பட்ட பொருளாக கொண்டிருக்கலாம்னு சொல்லுது. இப்ப இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்ல 2000 2D என்ன சொல்லுதுன்னா, எலக்ட்ரானிக் ரெக்கார்டு மீன்ஸ் டேட்டா ரெக்கார்ட் ஆர் டேட்டா ஜெனரேட்டட், இமேஜ் ஆர் சவுண்ட் ஸ்டோர்ட், ரிசீவ்ட் ஆர் சென்ட் இன் எலக்ட்ரானிக் ஃபார்ம் ஆர் மைக்ரோஃபிலிம் ஆர் கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் மைக்ரோ அப்படின்னு சொல்லுது. இப்ப இது உங்களுக்கு எதுக்கு பயன்படுன்னு வச்சுங்களேன். இப்ப நீங்க சிடி போடுறாங்க, நீங்க போலீஸ் சார்ஜிட்டோட டெலிபோன்ல நடந்த, செல்போன்ல நடந்த உரையாடல சிடியா போடுவாங்க. சில மேஜிஸ்ட்ரேட் என்ன சொல்லிடுவாங்க,
சிடிங்கிறது இட் இஸ் எ மெட்டீரியல் ஆப்ஜெக்ட். நான் உனக்கு காப்பி கொடுக்க வேண்டியதில்லை, நான் உனக்கு காப்பி கொடுக்க வேண்டியதில்லைன்னு சொல்லுவாங்க. சிடி இஸ் நாட் ஏ மெட்டீரியல் ஆப்ஜெக்ட். சிடி இஸ் ஏ டாக்குமெண்ட். சிடி இஸ் ஏ டாக்குமெண்ட். சிடி இஸ் ஏ டாக்குமெண்ட் எப்படின்னா செக்ஷன் 29A படி, செக்ஷன் 29A படி. இப்ப டாக்குமெண்ட் சப்மிட்டட் பை தி ப்ராசிக்யூஷன்னா the document must be given to the accused. இதான் ஃபேர் ட்ரையல். இதுக்கு ஜட்ஜ்மெண்ட் நிறைய இருக்கு, இதுக்கு ஜட்ஜ்மெண்ட்னா நிறைய இருக்கு. இப்ப 29A படி அது டாக்குமெண்ட். இப்ப அடுத்தது பிரிவு 30 வேல்யூபிள் செக்யூரிட்டி. பிரிவு 30 வேல்யூபிள் செக்யூரிட்டி, மதிப்பாவணம். மதிப்பாவணம் என்ற சொற்கள் என்பது ஓர் ஆவணத்தை அல்லது ஆகக்கூடியதை குறிக்கிறது. அதில் ஒரு சட்ட உரிமையானதை ஏற்படுத்துகிறது, விரிவுபடுத்துகிறது, உரிமை மாற்றம் செய்யப்படுத்துகிறது, கட்டுப்படுத்தப்படுகிறது, மறைகிறது அல்லது விடுவிக்கப்படுகிறது. ஒருவர் சட்டக்கட்டுப்பாட்டில் உட்பட்டிருப்பதாக ஒப்படைக்கிறார் அல்லது குறிப்பிட்டதொரு சட்ட உரிமையை பெறவில்லை என கூறுகிறார். மாற்றுச்சீட்டு ஒன்றின் பின்புறம் ஏ தனது பெயரை எழுதுகிறார். இதை சட்டப்பூர்வமாக ஒருவர் உரியவராகி இருக்கும் எவருக்கும் உரிமை மாற்றம் செய்யும் விளைவை இந்த மேலெழுத்தை ஏற்படுத்துவதால் மேலெழுத்தானது ஒரு மதிப்பாவணம் ஆகும். மதிப்பாவணம் என்பது பிரிவு 329, 311, 347, 348, 420, 467 மற்றும் 471 ஆகிய இடங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. தரப்பினரால் கையெழுத்திடப்படாத குறிப்புகள் கொண்ட கணக்கீடுகள் மதிப்பாவணம் ஆவதில்லை. மதிப்பாவணத்தின் நகல் ஒரு மதிப்பாவணம் ஆகாது. இப்ப அடுத்தது பிரிவு 31 உயில், அதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அடுத்தது பாருங்க, பிரிவு 32 செயல்கள் குறித்த சொற்கள் சட்ட விடுகைகள். ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரிவு. பிரிவு 32 words referring to acts in the illegal omissions in every part of this code except where a contrary intention appears from the contents, word which refer to acts done extend to also illegal omissions. அதாவது ஆக்ட்னு சொல்ற இடத்துலன்னா விடுகைகளையும் குறிக்கும். இப்ப நீங்க ஆக்ட் ஒமிஷனுக்கு நீங்க வித்தியாசம் தெரியணும். பிரிவு 33 ஆக்ட்னா என்ன? ஒரு செயல். விடுகைகள்லாம் என்ன? ஒரு செய்ய வேண்டியதை செய்யாம விடுறது. நான் ஐபிசினா விட்டுறேன். ஒரு சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஒரு பஸ்ல போறோம், டிரைவர் முக்கத்துல திருப்புறார், எதுக்கு ஒரு வண்டி வருது, இவரு ஒரு பிரேக் அடிக்கணும், பிரேக் அடிக்காம விட்டுறார். தட் இஸ் கால்டு ஒமிஷன். தட் இஸ் கால்டு ஒமிஷன். இப்ப இது எதுக்கு? இப்ப ஆக்டையும் ஒமிஷனையும் நான் எதுக்கான்னு சொல்றேன்னா, பிரிவு 33ல act denotes as well series of acts, a single act. The word omission denotes as well series of omissions. அதாவது செயல் என்பது ஒரு தொடர் செயலை குறிக்கும். விடுகை என்பது ஒரு தொடர் விடுகையை குறிக்கும். இப்ப ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இந்த இதுக்கு ஒரு கேஸ் லா சொல்றேன் குறிச்சிங்க. பிரிவு 33க்கு நீங்க புரியணுங்கிறதுக்கான்னு சொல்றேன். என்னுடைய மூத்த வழக்கறிஞரும் எங்களுடைய குருநாதரமாகிய, இது வேற யாரும் இந்த மாதிரி நான் தீர்ப்பு அலசி அரைஞ்சு எழுத மாட்டாங்க. நான் பெருமைக்கான்னு சொல்லலை. இது மாதிரி கேஸ் இருந்தா நான் ஜட்ஜியா இருந்தா கூட, ஆமா பொம்பளைய அடிச்சான், பொம்பளைய மண்ணெண்ணை ஊத்தி கொளுத்திட்டான், அவனை கொடுத்துருவோன்னு சொல்லி கொடுத்துருவோம். ஆனா எங்களுடைய குருநாதர் எதையுமே சட்ட பார்வையில தான் பார்ப்பார். சட்டத்தை மீறி அவர் நடந்துகிட்டதே கிடையாது. நான் பெருமைக்கான்னு சொல்லல, பல இடங்களில் நான் வகுப்பு எடுக்கும்போது சொல்றது, அவருடைய பார்வை எப்பொழுதுமே சட்ட பார்வையா தான் இருக்கும். இப்ப நான் சொல்ற கேஸ்ல குறிச்சிங்க. 2016 3 மெட்ராஸ் லா ஜேர்னல் கிரிமினல், 2016 3 மெட்ராஸ் லா ஜேர்னல் கிரிமினல், பேஜ் 468, பேஜ் 468. ராஜன் வெர்சஸ் ஸ்டேட், ராஜன் வெர்சஸ் ஸ்டேட், represented by the inspector of police, represented by the inspector of police, கோமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். கோமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். இது கேஸ்ல என்னன்னு சொல்றேன். ஒருத்தன் மனைவியை அடிப்பான், மனைவியே கன்னத்துல ஒரு அடி அடிப்பான், மனைவி மயங்கி விழுந்துருவா. மனைவி மயங்கி விழுந்துருவா. மனைவி மயங்கி விழுந்தோன்னு என்ன பண்ணிடுவான், இவன் என்ன பண்ணிடுவான், ராங்க பிரசியூம் பண்ணிக்குவான். என்ன பிரசியூம் பண்ணிக்குவான், மனைவி செத்து போயிட்டான்னு நினைச்சுக்கிட்டு, மனைவி செத்து போயிட்டான்னு நினைச்சிட்டு என்ன பண்ணுவான், அவன் மேல மண்ணெண்ணெயை எடுத்து ஊத்தி அவளை எரிச்சு கொன்னுடுவான். அவளை எரிச்சு கொன்னுடுவான். அவளை எரிச்சு கொன்னுன இந்த கேஸ் ட்ரையல் கோர்ட்ல கேஸ் நடந்து லைஃப் கொடுத்துருவாங்க. ட்ரையல் கோர்ட்ல கேஸ் நடந்து அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருவாங்க.
இப்ப நான் சொல்றது ஃபேக்ட்ஸ்லயே அப்படிதான் இருக்கும். அவன் மனைவியே ஒரு அடி அடிப்பான், மனைவி மயங்கி விழுந்துருவா. இவன் என்ன நினைச்சுக்கிட்டான், மனைவி செத்து போயிட்டான்னு நினைச்சுக்கிட்டு மண்ணெண்ணெயை ஊத்தி மனைவியை கொளுத்தி விட்டுருவான். இப்ப மனைவியை அடிச்சது முதல் செயல், மனைவி அடிச்சது முதல் செயல், மண்ணெண்ணெயை ஊத்தி கொளுத்தினது இந்த செய்கையின் தொடர் செய்கை. இப்ப எங்க ஐயா என்ன சொல்றாருன்னு படிச்சு பாக்குறேன் பாருங்க. Sole accused had committed 2 acts. Sole accused had committed 2 acts. One was slapping deceased and making her unconscious, and second was pouring kerosene and setting fire to her. Appellant should charged for offense under section 302 IPC. Trial court convicted him under section 302 and sentenced to undergo imprisonment for life. Appeal against said conviction and sentence. Whether accused appellant is guilty of offense under section 302 IPC, act of slapping was done not with either intention to cause death. அவன் முதல்ல மனைவி அடிக்கும் போது அவளை கொலை செய்யணுங்கிற நோக்கத்தோடு அடிக்கல, or intention to cause bodily injury likely to cause death or with knowledge as given in section 299. When he committed second act also, appellant had no intention to cause death of disease or cause such bodily injury as likely to cause death. Since appellant was under belief that disease was already dead, it cannot be said that appellant had intended to cause death or cause such bodily injury as likely to cause death. Second act of appellant causing death of disease by pouring kerosene and setting fire to disease also would not fall within the first or second limb of section 299. First or second limb of section 299. There was total lack of due care and attention on the part of the appellant. There was total lack of due care and attention on the part of the appellant. Belief of appellant that disease was already dead was not based on due care and attention. Appellant cannot escape by taking recourse of plea of good faith under section 58 of the IPC. Second act of appellant would squarely fall within the third limb of 299. Knowledge is required under fourth limb of 300 code. Cannot be imputed to appellant. Appellant cannot be punished under section 302. Appellant is liable to be punished under section 304 part 2. 304 part 2 sentence reduce பண்ணுவார். 304 part 2க்கு. நான் இதை எதுக்கான்னு சொல்றேன்னா, பிரிவு 33 படிக்கும்போது செயலுக்கும் விடுகைக்கும் நீங்க புரிஞ்சுக்கணும். செயலுக்கும் விடுகைக்கு இப்ப நான் அவர் சொல்றேன், நீங்க இப்ப என்னோட உங்களுடைய ஒரு ஆவலை தூண்டுவதற்கான்னு சொல்றேன். நீங்க முடிவு பண்ணீங்க. இப்ப நம்ம இப்ப செயல்னு வந்தோடனே நீங்க என்ன வந்தோம்னா சிஆர்பிசில சார்ஜ் ஃப்ரேமிங் வந்துடணும். தொடர் செய்கைகள்லாம் என்ன 222 211 இருந்து 224 வரைக்கும் சிஆர்பிசில சொல்ற சார்ஜ் ஃப்ரேமிங் எப்படி பண்றாங்கன்னு பார்க்கணும். இப்ப தொடர் செய்கைகள், இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கலாம். இப்ப செய்கைகள்னு சொல்லிட்டோம். நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி மட்டும் ஒண்ணு கேட்கிறேன். ஒருத்தன் ஒரு பஸ்ஸை ஓட்டிட்டு போறான். அவன் பஸ்ஸை டிரைவரா ஓட்டிட்டு போறான். ஒரு விபத்து நடந்து போயிடுது. 60 பேர் பஸ்ல போறான். 15 பேர் இறந்துடுறான். 25 பேருக்கு கொடுங்காயம், 20 பேருக்கு சிறிய காயம். இதுல ஆக்ட் ஒண்ணுதான், ரேஷன் நெக்லிஜென்ட் ஆக்ட் ஒண்ணுதான். நம்ம கவுண்ட் பிரிக்கும் போது எப்படி பிரிக்கிறோம்? பின்னாடி வரேன், ஐபிசில பின்னாடி 71 வரும்போது நான் வரேன், டிஸ்கஸ் பண்றேன். இதை ஏன்னா நீங்க உங்களுடைய நான் பின்னாடி வரதுக்கு முன்னாடியே உங்கள்ட்ட அந்த கேள்வியை சொல்லிட்டேன். கவுண்ட் பிரிக்கும் போது இப்ப என்னோட கருத்துப்படி இட்ஸ் ஏ சேம் ஆக்ட். 20 பேர் செத்து போயிருந்தாலும் ஒரு செயல் தான். கவுண்டா பிரிக்கும். ஒருத்தனை குற்ற எண்ணத்தோட அடிக்கிறது வேற. இது ரேஷன் நெக்லிஜென்ட் ஆக்ட். குற்ற எண்ணத்தோட 20 பேர் அடிச்சா 20 324 இல்லாட்டி 323. இதுல சாவறது 20. ஆக்சிடென்ட்டுக்கு ஆக்ட் ஒண்ணுதான். இது தொடர் செய்கை கிடையாது. நம்ம எப்படி டெல்ட் பண்ணிட்டு இருப்போம் பின்னாடி சொல்லுவோம். அடுத்தது பாருங்களேன், மிக மிக முக்கியமான பிரிவு செக்ஷன் 34. செக்ஷன் 34 நான் கூட 34 பின்னாடி 149 சேர்த்துன்றதெல்லாமா நினைச்சேன். 149 109 120 இதெல்லாம் நடத்தும் போது 34 சேர்த்து நடத்திடுவோம்னு நினைச்சேன். பட் இப்ப ஆரம்பத்திலே இதை முடிச்சிருவோம். 34 படிக்கிற 34 கேளுங்க. பொது எண்ணத்தை நிறைவேற்றுவதற்காக பல நபர்கள் செய்யும் செயல். அனைவரின் பொது எண்ணத்தை, நல்லா வார்த்தையை கவனிக்கணும், அனைவரின் பொது எண்ணத்தை நிறைவேற்றும் பொருட்டு
பல நபர்களால் ஒரு குற்றச்செயல் செய்யப்படும் போது அத்தகைய நபர்களில் ஒவ்வொரு நபரும் அது அவரால் மட்டுமே செய்யப்பட்டது போன்று அந்த செயலுக்கு பொறுப்பாவார். நான் இங்கிலீஷ்ல ஒரு வாட்டி படிக்கிறேன் உங்களுக்காண்டு. ஆக்ட்ஸ் டன் பை செவரல் பர்சன்ஸ் இன் furtherance ஆஃப் காமன் இன்டென்ஷன் when a criminal act done by several persons in furtherance of the common intention of all, each of such person is liable for that act in the same manner as it were done by him alone. இப்ப என்ன சொல்லுதுன்னா, ஒரு குற்றச் செயலை பல பேர் இணைந்து பொதுவான எண்ணத்தை நிறைவேற்றும் பொருட்டு செய்யும் போது ஒருத்தன் செய்தாலும் எல்லோரும் அந்த ஒருத்தன் செய்யற செயலுக்கு எல்லோரும் பொறுப்பாவார்கள். இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா, பொதுவான எண்ணம், பொதுவான காமன் இன்டென்ஷன், பொதுவான எண்ணம் ரொம்ப முக்கியம். இப்ப பாருங்க, இதுல விளக்க குறிப்புல என்ன போட்டிருக்கான் பாருங்க. இதுல வந்து விளக்க குறிப்புல கூட்டம் ஒன்றில் உறுப்பினர்களிடையே தனிப்பட்ட செயல்களை வேறுபடுத்தி காட்ட இயலாத வழக்குகளை தீர்க்க. சரி, அதை வந்து இப்ப நான் படிக்கிறேன். இது என்னென்ன இன்கிரீடியன்ட்னு சொல்றேன். இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னா, 1 ப்ரீ அரேஞ்ச்டு பிளான். 1 ப்ரீ அரேஞ்ச்டு பிளான். 2 அதான் அதாவது அந்த செயலில் ஈடுபடுவதற்கிடையே முந்தைய ஏற்பாட்டு திட்டம், ப்ரீ அரேஞ்ச்டு பிளான். திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ட். செகண்ட், முந்தைய ஏற்பாட்டு திட்டத்தின் என்ற பொருளில் அவங்களுக்குள்ள ஒரு காமன் இன்டென்ஷன் இருக்கணும். ஒரு குற்றம் செய்யணுங்கிற பொது எண்ணம் இருக்கணும். அடுத்தது, குற்றம் செய்ததாக கூறப்படும் நபர் குற்றத்தை உருவாக்கும் செயலில் சில வகைகளில் பங்கு கொண்டிருக்க வேண்டும். பொது எண்ணம் மற்றும் பங்கெடுப்பு இருந்தாலன்றி இப்பிரிவு. பொது எண்ணம் இருக்கணும், பங்கெடுப்பு இருக்கணும். பங்கெடுப்பு இல்லாம இருந்தாலும் என்ன நிலைமைன்னு பின்னாடி டிஸ்கஸ் பண்றோம். இப்ப பொது எண்ணம், காமன் இன்டென்ஷன். காமன் இன்டென்ஷன் நம்ம என்னன்னு பாக்குறோம். முன் ஏற்பாட்டு திட்டம்னா மற்றவர் செய்த குற்றச்சாட்டிற்கு இன்னொருவரை தண்டிக்க அச்செயலானது அவரது பொது எண்ணத்தை பின்பற்றி செயல்பட்டு இருக்க வேண்டும். ஆகவே முந்தைய மனம் ஒன்றிய செயல், பிரியர் மீட்டிங்ஸ் இன் மைண்ட் இருக்க வேண்டும். இப்ப காமன் இன்டென்ஷன் வேற, சிமிலர் இன்டென்ஷன் வேற. இதுக்கு எப்படி உங்களுக்கு டெபினேஷன் சொல்றேன்னு நான் உதாரணத்துக்கு சொல்லி காமிக்கிறேன். இப்ப காமன் இன்டென்ஷன்னா, இப்ப நானும் வீரகுமாரும் என்னுடைய நண்பரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்றோம். இந்த கோபாலகிருஷ்ணன்கிறவரை நம்மளுக்கு இடையூறு கொடுத்துட்டு இருக்கிறாரு வக்கீல் துறையில, அவரை கொலை பண்ணிடுவோன்னு நானும் அவரும் வீரகுமாரும் பேசி முடிவு பண்ணி ஒரு ப்ரீ அரேஞ்ச்டு பிளானுக்கு வந்துடுறோம். அந்த பிளான் படி ஒரு 10 நாள் கழிச்சு அவரை மதுரைக்கு கூப்பிட்டு வர வழியிலேயே நான் அவரை மர்டர் பண்ணிடுறேன். மேலூர்லயே வீரகுமார் இறங்கிறாரு. வீரகுமார் இறங்கிட்டு அந்த சதியில பார்ட்டிசிபேட் பண்ணலன்னாலும் ப்ரீ அரேஞ்ச்டு பிளான்ல அவர் வந்துடுறாரு. அவரை கொலை பண்ற போறவங்க என்னுடைய எண்ணம் அவருக்கு தெரியுது. என்னுடைய பொது எண்ணத்தை நிறைவேற்றுகிற வகையில அவர் அழைச்சிக்கிட்டு மன்னார்குடியிலேருந்து அவர் மேலூர் வரைக்கும் வர்றாரு. இப்ப அவர் 34ல நான் கொலை பண்ணாலும் அவர் வந்துடுறாரு. நான் கொலை பண்ணாலும் வீரகுமார் வந்துடுறாரு. இப்ப இது சிம்பிளா சொல்லணும்னா, இது வந்து தனியான குற்றமானா 34 தனியான குற்றம் கிடையாது. 34 எப்படி சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணும்னா, இப்ப என் மேல வழக்கறிஞர் சாமிநாதன் ஆகியனர் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு கோபாலகிருஷ்ணன் ஆகியவரை கொலை செய்யும் நோக்கத்துடன் வீரகுமாருடன் சேர்ந்து பொது எண்ணத்தை நிறைவேற்றுகிற பொருட்டு அவரை மன்னார்குடியிலேருந்து மதுரைக்கு அழைச்சி வந்து மதுரையில வச்சு அவரை நீங்க கொலை பண்ணிட்டதா என் மேல திருநாட்டும். இப்ப வீரகுமார் மேல என்ன சார்ஜ்? கோபாலகிருஷ்ணன் என்பவரை சாமிநாதன் என்பவருடன் சேர்ந்து கொலை செய்யும் நோக்கத்தோடு அவரை கொலை செய்யணும்னு நீங்க 2 பேரும் ஒரு முந்தைய ஏற்பாட்டை செய்து அந்த ஏற்பாட்டின்படி மன்னார்குடியிலேருந்து மதுரைக்கு அழைச்சிட்டு வந்து வர வழியில மேலூர்ல நீங்க இறங்கிட்டீங்க. அந்த எண்ணத்தில் ப்ரீ அரேஞ்ச்டு பிளான்ல கொலை செய்யறது உங்களுக்கு தெரியும். அதுல நீங்க கலந்துகிட்டதுனால அவரை திருநாட்டு ரெட்டிவித்து 34. இப்ப இது வந்து காமன் இன்டென்ஷன். இப்ப சிமிலர் இன்டென்ஷன் என்னன்னு சொல்ற பாருங்க. சிமிலர் இன்டென்ஷன் என்னன்னு வச்சுக்கலாம். இப்ப எங்க தெரு முடுக்குல ஒரு தகராறு நடக்குது. ஒருத்தன் கத்தியோட நின்றுட்டு இருக்கான். இப்போ எல்லாரும் குத்த போறான். நான் எனக்கு சத்தம் கேக்குது. நான் இங்கேருந்து ஓடி போறேன்.
நான் இங்கேருந்து ஓடி போகும்போது ஒரு கட்டையை எடுத்துட்டு போறேன். அவன் கத்தியை வச்சுட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டோன்னே அங்க போய் ஒரு கட்டையை எடுத்துக்கிறேன். கத்தியை போடுறான்னு அவனை அடிக்க போறேன். அதே மாதிரி அடுத்த தெருவுல இருந்து ஒருத்தன் வரான். அவனும் ஒரு கட்டையை எடுத்துட்டு வரான். டேய் கத்தி எடுத்துட்டு யாரையும் குத்தாதரா போடுறாங்கிறோம். அவனும் அடிக்கிறான், நானும் அடிக்கிறேன். இப்ப அங்க நிக்கிறவன் செத்து போயிட்டான். தட் இஸ் கால்டு சிமிலர் இன்டென்ஷன். இப்ப நான் அடிச்சதுல அவன் செத்து போயிட்டான்னா என்ன திருநாட்டுக்கு கொண்டு வரலாம். அவன் அடிச்ச அடியில் அவன் சாவலன்னா அடிச்சிருக்கான் 324 அவனை பனிஷ் பண்ணலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? 34 வராது. இப்ப நீங்க நான் ஒரு உதாரணத்துக்கான்னு சொல்றேன். சிமிலர் இன்டென்ஷன்னா என்ன, காமன் இன்டென்ஷனா என்ன? காமன் இன்டென்ஷன்னா ஏ ப்ரீ அரேஞ்ச்டு பிளான் இஸ் மஸ்ட். இப்ப நீங்க கேட்கலாம் ப்ரீ அரேஞ்ச்டு பிளான்னா என்ன சார்? ப்ரீ அரேஞ்ச்டு பிளான்னா சம்பவ இடத்திலே கூட வரலாம், அந்த ஸ்பர் மூமெண்ட்ல. இப்ப அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப அந்த முடுக்குல தகராறு நடந்துட்டு இருக்கு. நானும் என்னுடைய நண்பரும் கட்டையோட போறோம். அவன் கத்தி வச்சு அங்க ரகலை பண்ணிட்டு இருக்கான். நாங்க போகும்போதே சொல்லிடுறோம், டே அவன் ரொம்ப அலம்பல் பண்ணானா அவனை முடிச்சிருவோம், ரொம்ப அலம்பல் பண்ணானா அவன் கதையை முடிச்சிருவோம். இவர்கிட்டையும் கெட்டா இருக்கு, என்னட்டையும் கெட்டா இருக்கு. அலம்பல் பண்ணானா அவனை முடிச்சிருவோன்னு சொல்றேன். சரி முடிச்சிருவோம், 2 பேரும் அடிப்போம்னு அவன் என்னோட மீட்டிங் ஆஃப் மைண்ட் வந்துடுறான். அவனும் அடிக்கிறான், நானும் அடிக்கிறேன், செத்து போயிடுறான். இப்ப நான் அடிச்சடி டெத்து காஸ் ஆஃப் டெத்துனா, அவன் அடிச்சடி 324னா தட் இஸ் கால்டு காமன் இன்டென்ஷன், பொது எண்ணம். புரியுதுங்களா? சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கணும்னா இதான். பல நபர்கள் ஒரு மனிதரை ஒரே சமயத்தில் கொல்லும் எண்ணத்தை கொண்டிருக்கலாம். ஒவ்வொருவரும் தனிப்பட்ட மரண அடியை கொடுத்திருக்கலாம். 34வது பிரிவு கூறுகிற பொது எண்ணத்தை கூறி இருக்கு. பொது எண்ணம் வர வேண்டும். முந்தைய ஏற்பாட்டு திட்டத்தை உருவாக்குவதற்கு முந்தைய ஒன்று சேர்ந்த திட்டமிடல் இதில் இல்லை. இது போன்ற வழக்குகளில் ஒவ்வொருவரும் அவரவர் ஏற்படுத்திய காயங்களுக்கு பொறுப்பாவார்கள், மற்றவர் செய்த செயலுக்கு பொறுப்பா. பொது எண்ணம் என்பது பல நபர்களின் ஒரே மாதிரியான ஒத்த எண்ணம் என்று பொருள்படாது. பொது எண்ணத்தை உருவாக்க ஒவ்வொருவரின் எண்ணத்தை மற்றவர் அறிந்திருப்பது, அதில் பங்கு கொள்வதும் தேவை. இப்ப 34 என்ன பண்ணலாம்னா இன்ஃபர் பண்ணலாம். அதாவது ஆல் த சர்க்கம்ஸ்டன்சஸ், எஃப்ஐஆர்ல இருந்து சார்ஜ் ஷீட் வரைக்கும் படிச்சுட்டு எவிடன்ஸை படிச்சுட்டு காமன் இன்டென்ஷன் இருக்குதா இல்லையா, காமன் இன்டென்ஷன் பொது எண்ணம் இருக்கா, அதை படிக்கலாம். இப்ப நான் வந்து இந்த 34 ஒரு நாள் நடத்தலாம், பட் டயம் இருக்காது. அதனால 34 இதோட முடிச்சுக்கிறேன். ரூலிங் மட்டும் சொல்றேன் கேட்டுங்க. 1989 கிரிமினல் லா, 1989 கிரிமினல் லா ஜெனரல், பேஜ் 1782, பேஜ் 1782, பேஜ் 1782. ராம்பிலாஸ் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். ராம்பிலாஸ் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். உழவர்களால் ஒரு தரப்பினர் தங்களது பயிரை அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்கள். அறுவடை செய்யப்பட்ட பகுதியில் ஒரு பகுதியை இறந்தவர் எடுத்து சென்று விட்டார். அந்த இரவு அவர் திரும்பி கொண்டிருக்கும் போது வழியில் 16 நபர்கள் அவருக்காக காத்துக் கொண்டிருந்தனர். அவரை நோக்கி அவர்கள் வந்தனர். அவர்களில் ஒரே ஒரு நபர் மட்டும் கையில் கத்தியை ஏந்தி கொண்டிருந்தார். கத்தியை ஏந்தி கொண்டிருந்தவர் அவரது கழுத்தில் குத்தி காயப்படுத்தினார். இதுவே மரணத்துக்கு இட்டு சென்றது. கத்தியை ஒருவர் வைத்திருந்ததை மற்ற 16 பேரும் அறிந்திருக்கவில்லை. நல்லா கவனிக்கணும். கத்தியை ஒருவர் வைத்திருந்ததை மற்ற 16 பேர் அறிந்திருக்கவில்லை. அவர்கள் அனைவரும் வெறும் கையுடன் இருந்தனர். ஒருத்தன் குத்துறான், 16 பேரும் ஸ்டாண்டிங் வித்தவுட் எனி வெப்பன்ஸ். அவர்கள் மரணத்தை ஏற்படுத்துவதற்கான பொது எண்ணம் கொண்டிருந்தனர் என்று கூற முடியாது. ஏன் கூற முடியாதுன்னா, எடுத்து சென்ற பயிரை திருப்பி வாங்குவதற்காகவோ அல்லது அதன் விலையை திருப்பி கொடுறான்னு கேட்கறதுக்காகவோ போயிருக்கலாம். காமன் இன்டென்ஷனோட போல. இதுதான் அந்த ஜட்ஜ்மெண்ட். இப்ப இதுக்கு என்ன மந்திர சொல் 34 என்னன்னா, பொதுவான எண்ணத்தை நிறைவேற்றுகிற வகையில செயல்பட்டு. இப்ப பாருங்களேன், 2017 ஏசிஆர் பேஜ் 229, 2017 ஏசிஆர் பக்கம் 229. இந்திய உச்ச நீதிமன்றம், இது நம்ம தமிழ்நாட்டுக்கார தான், பேரை பாருங்க, கில்லர் தியாகு அலைஸ் தியாகு, கில்லர் தியாகு அலைஸ் தியாகு was a state represented by the Inspector of Police Ambattur Estate Police Station. Principles of vicarious liability would be attracted only if one more than one accused person act conjointly in commission of offense with others. It is not necessary that all persons should be named and identified before liability under section 34 IPC can be invoked. So long as evidence brought by prosecution would disclose one or more accused persons acted in concurrent with the other persons not named and identified,
liability under section 34 IPC would still be attracted அப்படின்னு சொல்லி கொடுத்த கேஸ். இப்ப அடுத்தது 2001 கிரிமினல் லா ஜெனரல் 2001 கிரிமினல் லா ஜெனரல் 2001 கிரிமினல் லா ஜெனரல் பேஜ் 1462 சுரேஷ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி. சுரேஷ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி. புகழ்பெற்ற நீதியரசர் தாமஸ் ஐயாவோட ஜட்ஜ்மெண்ட், இந்திய உச்ச நீதிமன்றம். செக்ஷன் 34 person merely present near the scene not carrying any weapon nor even march along with the other assailants cannot be convicted with the aid of 34. திருநாட்டு ட்ரையல் நடத்துற வக்கீல்களுக்கு இது ரொம்ப நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படின்னா, அவன் பைஸ்டாண்டரா நிப்பான். he have not carrying any weapon, he have not used word any words against a disease, அவனையும் சேர்த்துட்டுவானோ. இப்ப எவிடன்ஸ் படி அவன் ஒன்றும் பண்ணலன்னு வச்சுங்களேன், காமன் இன்டென்ஷனை நிறைவேற்ற வகையில் அவன் எதுவும் செயல்படலன்னு வச்சுங்களேன், applicability person merely present near scene not carrying any weapon nor even marching along with the other assailants cannot be convicted with the aid of 34. Section 34 is intended to meet the situation. All the co-accused have also done something to constitute the commission of a criminal act. Even the concept of presence of the co-accused at the scene is not necessary requirement to attract section 34. The co-accused can remain a little away and supply weapons to the participant accused either by throwing or by them, so that the participating accused can inflict injuries on the targeted person. Another illustration with the advancement of electronic equipment can be achieved like this. One of such person common intention overseeing this action from a distance through give instruction to the other accused through mobile phones as how effectively the common intention can be implemented. There is no reason why 34 cannot apply in the case of this two-person indication. இப்போ இது உதாரணம் சொல்லணும்னு வச்சுங்களேன், ஒரு கொலை நடக்குது, நான் இப்போ மன்னார்குடி தாலுகாஸ் ரோட்டில் இருக்கேன், என்னை கொலை பண்ணுறதுக்கான ஒரு கூலிப்படை வருது. கூலிப்படையில் ஒருத்தன் அருவாளோட இங்கே வரப்போகிறான். இங்கே வரப்போகிறதுக்கு முன்னாடியே 2 பேர் உள்ளர போகிறான், செல்ஃபோன் வச்சுட்டே பார்க்குறான். அவனுக்கு தகவல் கொடுக்குறான். என்ன தகவல் கொடுக்குறான்னா, வக்கீல் சாமனா உள்ள இருந்து அம்மா ஆதிலட்சுமி அம்மா கிளாஸ் நடத்திட்டு இருக்காருன்னு கேள்விப்படுறோம், அவர் ரூம்ல தான் இருக்காரு, ரூம் விட்டு வெளியில வர முடியாது, போனா நீ வக்கீல் சாமனா தாலுகாஸ் ரோட்லயே வச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு செல்போன்ல இன்னொரு குற்றவாளிக்கு தகவல் சொல்றான். அவன் செல்போன்ல மெயின் அஃபண்டர் கையில அருவாளோட வந்துடுறான். இப்ப மெயின் அஃபண்டர் என்ன வெட்டுறான், நான் சாவரன் திருநாட்டுன்னா செல்போன்ல பேசிட்டு சொன்னான் பாருங்க, அவனுக்கு 34 இன்வாக் ஆகிடும். தெரியுங்களா? செல்போன்ல பேசிட்டு சொன்னவனுக்கு பொது எண்ணம் காமன் இன்டென்ஷன் வந்துருது. காமன் இன்டென்ஷன் இங்கேயும் முடிவாயிடும், ஸ்பர் மூமெண்ட்ல முடிவு பண்ணலாம், அவனோட பார்ட் என்னங்கிறத முடிவு பண்ணலாம். இப்ப காமன் இன்டென்ஷனை என்ன பண்ணலாம்னா, ஒன்லி இன்ஃபர்டுங்க. கிரிமினல் ஆக்ட் should have been done not 1 person but more than 1 person. Every such individual act culminately resulting in the commission of criminal offense should have been in furtherance common intention. 2003 SEC criminal page 177 2003 SEC criminal page 177 Nandu Rastogi alias Nandiji Rastogi and another Nandu Rastogi alias Nandiji Rastogi and another versus state of Bihar 34. To attract section 34, it is not necessary that each one of the accused must assault the deceased. It is enough if the accused person are shown to have said a common intention to commit the offense, and in furtherance thereof, each one played his assigned role by doing separate act, similar or device, where appellant be prevented beautifully from going to the rescue of deceased, his conviction with the aid of section 34 held was justified. இப்ப பாருங்களேன், 2007 SEC criminal 2007 SEC criminal page 634 Lalaram versus state of Rajasthan. இது இந்திய உச்ச நீதிமன்றம் தான். இந்திய உச்ச நீதிமன்றம் nature of liability of a person acting in furtherance of common intention of all rested on facts held 304 has been rightly applied. இதுல 34 எப்படி அப்ளை பண்ணிருக்காங்கன்னா நிறைய சுப்ரீம் கோர்ட்ல டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. இப்ப நம்ம 34 பின்னாடி 149 வரப்ப 34க்கும் 149க்கும் என்ன டிஃபரன்ஸ்ங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்ப 35 என்னன்னா,
குற்ற அறிவு அல்லது எண்ணம் காரணமாக செய்யும் போது எப்போது அத்தகைய செயல் குற்றமாகிறது. இது 35. அடுத்தது 36. பகுதி செயலாலும் பகுதி விடுகையாலும் செய்யப்பட்டதன் விளைவு. இதுக்கு ரொம்ப ஃபேமஸான, இப்ப நான் படிக்கிறேன் கேட்டு பாருங்க. ஒரு செயல் வாயிலாக அல்லது ஒரு விடுகை வாயிலாக ஒரு குறிப்பிட்ட விளைவை ஏற்படுத்துதல் அல்லது அந்த விளைவை ஏற்படுத்த முயற்சி செய்தல் அல்லது ஒரு குற்றமாக இருக்கும்போது அந்த விளைவை ஒரு பகுதி செயலாலும் ஒரு பகுதி விடுகையாலும் ஒரு விளைவை ஏற்படுத்தல் அது குற்றமாகும் என பொருள் கொள்ளப்பட வேண்டும். இதுக்கு ஃபேமஸ் கேஸ்லா என்னன்னா கமலானந்தா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. கமலானந்தா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. இதை யார் நடத்தினதுன்னா நம்முடைய மரியாதைக்குரிய சுகுமாரன் சார் சுகுமாரன் சார் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நடத்தினார். இதுல என்னன்னா அந்த பிரேமானந்தாங்கிறவர் புதுக்கோட்டைக்கு பக்கத்துல ஒரு ஆசிரமம் நடத்தும் போது பிரேமானந்தங்கிறவர் புதுக்கோட்டைக்கு பக்கத்துல ஒரு ஆசிரமம் நடத்தும் போது இளம் பெண்களை பல பேரை 14 பெண்களை பாலியல் உறவு கொண்டுட்டதாகவும் அதை இந்த ரவி பார்த்துட்டான்னுங்கிறதுனால ரவியை கட்டி போட்டு சாப்பாடே கொடுக்காம அடைச்சி வச்சு தட் இஸ் கால்டு விடுகை. தட் இஸ் கால்டு விடுகை. ஒமிஷன். சாப்பாட்டே கொடுக்காம ஒருத்தனை அடைச்சி வைக்கிறதுக்கு பேர் விடுகை. திருப்பி அவனை அடிச்சுட்டு அவன் அங்கேயே பட்டினியாலே இருந்து செத்து போயிடறான். அவன் அடியாள சாவல, அவன் பட்டினியால இருந்து செத்துறான். எப்படி பார்த்தாலுமே செக்ஷன் 36 வாயிலாக அவன் சாப்பாடு போடாம அவனை அடிக்கிறாங்க, ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிடறாங்க, செத்து போயிடறான். இதுல திருநாட்டுக்கு பனிஷ் பண்றாங்க. இதுல பெரிய பியூட்டி என்னன்னா இதுல ராம்ஜித் மாலினி ஐயா தான் ஆஜராவார். இதுல மிஸ்ஜாயின்ட் ஆஃப் சார்ஜஸ் பேசுவார். எங்க சுப்ரீம் கோர்ட்ல 14 பேரை கற்பழிச்சதையும் ரவிய கொன்னதையும் ஒன்னா சேர்த்து சார்ஜ் நடத்தினது தப்பு. அப்ப சுப்ரீம் கோர்ட்ல சொல்லுவாங்க, ரொம்ப அற்புதமா சொல்லுவாங்க, a leading lawyer conducting trial court, the same Ramjit Malini conducted the trial in the same court. 495 கேள்வி 313ல கேட்டிருக்கோம். அக்யூஸ் பதில் சொல்லியிருக்கான். 46 டிஃபென்ஸ் விட்னஸ் போட்டிருக்காங்க. இது மிஸ்ஜாயின்ட் ஆஃப் சார்ஜஸ் கிடையாது. அந்த பெண்களை கற்பழித்ததை இவன் பார்த்து விட்டான். இது ஒரு செயலினுடைய தொடர் செய்கை. அதனாலதான் அவங்க அடிச்சாங்கன்னு சொல்லி முடிப்பாங்க. இப்ப நான் சொல்றது என்ன, 36. அடுத்தது 37. குற்றமாக அமையும் பல செயல்களில் ஒன்றை செய்தல் வாயிலாக ஒத்துழைத்தல். குற்றம் பல செயல்கள் வாயிலாக செய்யப்படும் போது ஏதாவது ஒன்றை தனியாக மற்றவரோடு சேர்ந்து கூட்டாக உட்கருத்துடன் குற்றத்தை புரிவதில் உட்கருத்துடன் ஒத்துழைக்கும் எவரும். இதுக்கு பாருங்களேன், ரொம்ப ஈஸியா அந்த உதாரணம் எப்படி ஐபிசியில போட்டிருக்கான் பாருங்களேன். இப்ப ஒரு ஒருத்தனுக்கு நஞ்சு கொடுத்து கொல்லணும்னு முடிவு பண்றோம், பாய்சன் கொடுத்து. நானும் இன்னொரு பிங்கிறவரும் சேர்ந்து இசட்டை கொல்லணும்னு முடிவு பண்றோம். இசட்டை கொல்லணும்னு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சுலோ பாய்சன் கொடுக்குறோம், அவன் செத்து போயிடுறான். இப்ப கொலை பிரிவுல 2 பேரும் தானே ஒத்து போறோம். அததான் இருந்தது ஒரு செயலை செய்யறது இன்னொருத்தனோட ஒத்து போறது. அடுத்தது பாருங்களேன், ஒருத்தன் ஜெயில இருக்கிறான், ஒருத்தனை சாவடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான் ஜெயில் காவலர்கள். இப்ப ஏங்கிறவன் டியூட்டில இருக்கான் 7 நாள், அவன் 7 நாள்லயும் சாப்பாடு கொடுக்கல. அடுத்தது சீங்கிரம் வரான், அவன் பிக்கு 7 நாள் சாப்பாடு கொடுக்கல, இவனும் அவனோட ஒத்து போயிறான். இது விடுகை. இதுலயும் கொலை ஆயிடுது. திருநாட்டு தான் தெரியுங்களா உங்களுக்கு. இப்ப ஐபிசியை படிக்கும்போது இந்த இல்லுஸ்ட்ரேஷனை நான் யூனிவர்ஸுக்கு நான் சொல்றேன், நீங்க வேற ஏதாவது சிந்திச்சு பார்க்கலாம், வேற ஏதாவது ஒரு இதே மாதிரி இல்லுஸ்ட்ரேஷன் கிடைக்காதுன்னு தேடி பார்க்கலாம். இப்ப பாருங்களேன், அடுத்தது 38. ஒரு குற்றச்செயல் புரிதலில் பல நபர்கள் ஈடுபடும் போது சம்பந்தப்படும் போது அச்செயல் வாயிலாக வெவ்வேறு குற்றங்களுக்கு குற்றவாளியாகலாம். இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க, கடுஞ்சினம் மூட்டும் சூழ்நிலைகளில் இசட்டை தாக்குகிறார், அவர் இசட்டை கொள்வது கொலையாகாத மரண விளைவிக்கும் குற்றம். அதாவது பின்னாடி நம்ம படிப்போம், 2 படிக்கும் போது படிப்போம். அதாவது கிரேவ் சடன் புரோகேஷன்ல அடிச்சிடறான். இப்ப அடிக்கிற அடி சடன் புரோகேஷன் அடிக்கிறான். சடன் புரோகேஷன் அடிக்கிறதுட்டு இவனுக்கு என்ன இவன் வந்துடுறான், 304 Part 2ல வரான். அதுல பக்கத்துல ஒருத்தன் நிக்கிறான், அவனோட ஏற்கனவே அவனுக்கு பகமே இருக்கு, அவனும் அவனை அடிக்கிறான். அவனுக்கு இவன் சினம் ஏற்படுத்தல, சடன் புரோகேஷன் ஏற்படுத்தல. அப்ப அவன் கொலை குற்றவாளியா போயிடுவான், அவன் 304 Part 2க்கு வந்துடுவான். இது எப்படின்னா பின்னாடி எப்படி பிரிக்க போறாங்கிறத முன்னாடி டெஃபினேஷன் கிளாஸ்ல சொல்றாங்க. உண்மையிலேயே ஜூனியர்ஸ்னா நல்ல ஐபிசில தரவாகும்னா திருப்பி திருப்பி இந்த டெஃபினேஷன் கிளாஸை படிக்கணும். இப்ப நான் அடுத்து சொல்ல போறது வாலண்டரிலி, நீங்க பாடியிலி, அதாவது அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் பாடி இருக்கு பாருங்க, ஐபிசி அஃபென்ஸ், அதுல எல்லாத்துலயுமே இந்த வார்த்தை வந்துடும். 302 ஆனாலும் வந்துடும், 324 ஆனாலும் வந்துடும், 323 ஆனாலும் வந்துடும். whoever violently causing hurt, whoever
வாலண்டரிலி காசிங் ஹர்ட். இப்ப படிக்கிறோம் பாருங்க, வாலண்டரிலி தன்னிச்சையாக என்ற விளைவை ஒருவர் ஏற்படுத்துவது என கூறப்படுவதாவது அதனை அவர் ஏற்படுத்த எண்ணியதன் வாயிலாக ஏற்படுத்தும் போது அல்லது அந்த வழிமுறைகளை பயன்படுத்தும் நேரத்தில் அதனை ஏற்படுத்த அறிந்திருந்து அல்லது அவ்வாறு நடக்கக்கூடும் என்ப நம்புவதற்கு காரணம் இருக்கும்போது அதை செய்தலாகும். இப்ப இங்கிலீஷ்ல பார்ப்போம். 39 a person is said to cause an effect voluntarily when he causes it by means whereby he intended to cause it or by means which the time employing those means he knew or had reason to believe to be likely to cause. நான் முதல்ல ரீசன் டு பிலீவ் சொன்ன பாருங்க, அந்த ரீசன் டு பிலீவ் 39 வருது பாருங்க. இப்போ அதுக்கு உதாரணம் என்ன போட்டிருக்காங்க பாருங்க. ஒரு பெரிய நகரில் கொள்ளையடிப்பதற்கு வசதியாக பொருட்டு குடியிருக்கும் ஒரு வீட்டில் இரவில் தீடுகிறார். அதன் வாயிலாக ஒருவரின் மரணத்தை விளைவிக்கிறார். இங்கு மரணத்தை விளைவிக்க எண்ணம் இல்லாமல் இருக்கலாம். செயல் வழியாக மரணத்தை விளைவிப்பதற்கு வருத்தப்படும் செய்யலாம். ஆனால் மரணத்தை விளைவிக்க கூடும் என அறிந்திருந்ததால் அவர் மரணத்தை தன்னிச்சையாக செய்தவர் ஆவார். இப்ப வாலண்டரிக்கு என்னன்னா, அதை ஏற்படுத்த எண்ணியதன் வாயிலாக ஏற்படுத்தும் போது அவர் வழிமுறைகளை பயன்படுத்தும் போது இன்னது நடக்கணும்னு அறிஞ்சிருந்தாலே வாலண்டரிலி. இந்த வாலண்டரில எதுன்னா, இப்ப உதாரணத்துக்கு எப்படி ஐபிசி எழுதியிருக்காம பாருங்க சாமி. உதாரணத்துக்கு சொல்றேன், லார்டு மெக்காலே 1833 எழுதிருக்கிறான். இப்ப திருநாட்சவனுக்கு காயம் இருக்குனுங்கிற அவசியமே கிடையாது. நான் இப்ப கருணாநிதி எதுக்கிற உட்காந்துருக்கிறார், கருணாநிதி ரொம்ப ஜோலி கொடுக்குறாருன்னு கையில என்னுடைய துப்பாக்கி எடுத்துட்டு கருணாநிதியை பார்த்து தோடு தொலைஞ்சு போடான்னு சொல்றேன். கருணாநிதி தலையை கீழே குனிஞ்சுக்கிறார், தலைய குனிஞ்சுக்கிறார், உட்கார்ந்துறாரு. குண்டு அவர் மேல படல. இப்ப என் மேல திருநாட்சவன்லையும் போடலாம், ஆம்சாக்ட்லயும் போடலாம், திருநாட்சவன்லையும் போடலாம், ஆம்சாக்ட்லயும் போடலாம். என்னோட இன்டென்ஷன் டு காஸ் மர்டர் தான். என்னோட இன்டென்ஷன் டு காஸ் மர்டர் தான். மெக்கால எழுதினாரு பாருங்க, இதுக்கு தண்டனை 10 ஆண்டு. ஏன்னா கருணாநிதிக்கு காயம் படல. என்னோட நோக்கம் கொலை செய்யற நோக்கம் தான், அமர் வழக்கை தான் விசாரிக்கணும். இதுக்கு தண்டனை 10 ஆண்டு. இதே நான் கருணாநிதிய சுடுறது குண்டு எங்கேயாச்சும் கையிலேயே காலிலேயே பட்டுட்டுனா அதுக்கு தண்டனை என்னன்னா, காயப்படுத்திருந்தா லைஃப். எப்படி பிரிக்கிறான் பாருங்க. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஐபிசி எழுதுறவங்களுக்கு நான் இதை எதுக்கான்னு சொல்றேன்னா, வாலண்டரிக்கு நீங்க உதாரணத்துக்கு 324 பார்ப்போமே. இப்ப 324 என்ன சொல்லுது பாருங்க. இந்த வாலண்டரியை பத்தி நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கான்னு சொல்றேன். வாலண்டரியில 324 படிக்கிறேன் கேட்டு பாருங்க. 334வது பிரிவில் வகை செய்யப்பட்ட வழக்குகளை தவிர சுடுக்குவதற்கு, குத்துவதற்கு அல்லது வெட்டுவதற்கு ஏதாவது ஒரு கருவி வாயிலாக எதை குற்ற ஆயுதமாக பயன்படுத்தினால் அநேகமாக மரணம் விளையுமோ அந்த கருவி வாயிலாக அல்லது நெருப்பு அல்லது சூரேட்ட பொருள் வாயிலாக அல்லது நஞ்சு அல்லது அரிக்கும் தன்மை கொண்ட பொருள் வாயிலாக வெடிமருந்து பொருளாக உள்ளிழுத்தல், விழுங்கினால் அல்லது இரத்தத்தில் பெறப்பட்டால் மனித உடலுக்கு கெடுவருக்கும் பொருளாகும். எவர் ஒருவரும் தன்னிச்சையாக காயம் விளைவிக்கும் எவர் ஒருவரும் 3 ஆண்டுகள் வரையிலான கால தண்டனை. இந்த தன்னிச்சை எங்க தூக்கி போடுறாங்க பாருங்க. வாலண்டரிலி 324 வருது. இப்ப 324க்கு எக்ஸெப்ஷன் கிளாஸ் உண்டான எக்ஸெப்ஷன் கிளாஸ் உண்டு. என்னன்னா 334. இப்ப 334ல என்ன வாசகம் போடுறாங்க பாருங்க. ஐபிசி எழுதினவங்க 334ல என்ன வாசகம் போடுறாங்க பாருங்க. ஆத்திரமூட்டியவர் அல்லது வேறு எவருக்காவது காயம் விளைவிக்க வேண்டும் என்ற உட்கருத்து கொள்ளாமலோ அல்லது அவருக்கு காயம் விளைவிக்க கூடும் என்று அறியாமலோ கடுமையான மற்றும் திடீர் ஆத்திரமூட்டலின் பேரில் தம்மிச்சையாக காலம் விளைவிக்கும் எவரும் 1 மாதம் வரையிலான ஏதாவது ஒரு சிறை தண்டனையுடன் அல்லது ரூபாய் 500 வரையிலான அபராதத்துடன் 2ம் தண்டிக்கப்படுதல் வேண்டும். நீங்க 302க்கு தான் 304 பார்ட் 1, 2 இருக்குன்னு இல்ல. 324க்கு எக்ஸெப்ஷன் இருக்கு. 324க்கு 334 இருக்கு. 324ல வாலண்டரி சேர்க்கிறாங்க, 334ல சேர்க்கல பாருங்க. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்தது பாருங்களேன், செக்ஷன் 40 அஃபென்ஸ். செக்ஷன் 40 அஃபென்ஸ் இப்பிரிவின் கீழ் 2 மற்றும் 3 ஆகியவற்றில் குறிப்பிட்டுள்ள அத்தியாயங்கள் மற்றும் பிரிவுகள் நீங்களாக குற்றம் என்ற சொல்லானது இந்த தொகுப்பு சட்டத்தினால் தண்டிக்கப்படக்கூடிய செயல் ஒன்றை குறிக்கிறது. இப்ப அடுத்தது 41 சிறப்பு சட்டம், 42 வட்டார சட்டம். இப்ப பிரிவு 43 சட்ட முரண். இப்ப சட்ட முரண்னா என்னன்னு நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கணும். சட்ட முரண் என்ற சொல்லானது இல்லீகலி பவுண்ட் டு டூ, சட்ட முரண், சட்டப்படி செய்ய கடமைப்பட்டுள்ள. இது எல்லாமே ப்ராப்பர்ட்டி அஃபென்ஸ்ல வந்துடும். சட்ட முரண் என்ற சொல்லானது
குற்றமாக அமையும் அல்லது சட்டத்தினால் தடை செய்யப்பட்டுள்ள அல்லது உரிமையல் வழக்கிற்கு காரணமாக ஒவ்வொன்றுக்கும் பொருந்தக்கூடியது மற்றும் எதை செய்யாது விடுவது ஒருவருக்கு சட்டவிரோதமாக இருக்குமோ அதை சட்டப்படி செய்ய கடப்பாட்டு கொண்டுள்ளவர் என்று கூறப்படும். சட்ட முரண் என்ற சொல்லுக்கு மிகுந்த பரந்த பொருள் அளிக்கப்பட்டுள்ளது. சட்ட முரண் அல்லது சட்டவிரோதம் என்ற சொல்லானது தீங்கியல் மட்டுமின்றி இந்திய ஒப்பந்த சட்டம் பிரிவு 73 இழப்பீடு பெறுவது அல்லது குறிப்பாக நிறைவேற்றுவது போன்ற உரிமையல் வழக்கு தொடர்புள்ள ஒப்பந்த முறிவை உள்ளடக்கும். சட்டவிரோதம் என்ற பொருளை பெற்றுள்ளது. குற்றமாக உள்ளவை, சட்டத்தினால் தடை செய்யப்பட்டவை, உரிமை வழக்கு ஒன்றின் காரணமாக அமைவை போன்ற அனைத்திற்கும் பொருந்தக்கூடியது. இது சட்ட முரண். அடுத்தது இன்ஜுரி. இன்ஜுரி 44. இன்ஜுரினா என்னன்னா, இன்ஜுரி என்ற சொல்லானது உடல், மனம், நற்பெயர் அல்லது சொத்து. நல்லா கவனிக்கணும். உடல் பாடிலி, மனம் மென்டலி, அல்லது நற்பெயர் அல்லது சொத்து ப்ராப்பர்ட்டி ஆகியவற்றில் ஒருவருக்கு சட்டமுரணாக எதை ஏற்படுத்துவது, ஏதாவது தீங்கினை குறிக்கிறது. இப்ப அடுத்தது உயிர் 45. உயிர்னு சொன்னது எல்லாம் கொரோனா பீரியட்ல நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, மனித உயிரை குறிக்கும். இறப்பு. இறப்பு என்பது மனித இறப்பை குறிக்கும். களம் 48. களம் என்பது மனிதர்கள் அல்லது மனிதர்களை அல்லது சொத்தினை நீர்வழி கொண்டு செல்வதற்கு உருவாக்கப்பட்ட யாதொன்றையும் குறிக்கும். இப்ப 49 ஆண்டு மாதம் என்பது ஆங்கில நாட்காட்டியை தான் குறிக்கும். இப்ப பிரிவு செக்ஷன்ல 50, 51, 53. அடுத்த 52 குட் ஃபெய்த். இப்ப இந்த குட் ஃபெய்த் எங்கன்னா, இந்த குட் ஃபெய்த் தாங்க பின்னாடி குட் ஃபெய்த்துங்க. நான் குட் ஃபெய்த்தை படிக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான பிரிவு. குட் ஃபெய்த்னா இந்திய தண்டனை சட்டத்துல நிறைய இடங்கள்ல இதை எடுத்து கையாளுவாங்க. எக்ஸப்ஷன்ல நிறைய இடங்கள்ல வரும். 76 to 106 இந்த குட் ஃபெய்த் வரும். உரிய அக்கறையும் கவனமின்றி செய்யப்படும் அல்லது நம்பப்படும் எதுவும் நன்னம்பிக்கையுடன் செய்யப்படுவதாக அல்லது நம்பப்படுவதாக கூறப்படுவதில்லை. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா 76 to 106 பார்க்கும்போது ஒரு பிரிவு வரும், ஒரு இல்லிஸ்ட்ரேஷன் வரும். ஒருத்தன் கோடாலியால மரத்தை வெட்டிட்டு இருப்பான். கோடாலியால மரத்தை வெட்டிட்டு இருப்பான். அந்த கோடாலியினுடைய தலையில பூணு கயண்டு போய் அந்த கோடாலியினுடைய இரும்பு பாகம் இன்னொருத்தன் தலையை மேல பட்டு அவன் இறந்துருவான். இவன் வெட்டுறவன் என்ன நினைக்கிறான், அவன் வெட்டும் போது அந்த பூண் நல்லா இருக்கு, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, பூண் நல்லா தான் இருக்கு, பூனோட வெட்டிட்டு இருக்கான். அவன் வெட்டும் போது காட்ஸ் கிரேஸ், அது தெய்வ செயலா கூட இருக்கலாம், அது கைண்டு போய் தலையில அடிச்சிடுது. இப்ப அவனுக்கு பாருங்க குட் ஃபெய்த் உதவும். அவனுக்கு பாருங்க குட் ஃபெய்த் உதவும். இந்த குட் ஃபெய்த் எதுக்கு உதவும்னா, அபிஷியல் அதிகாரம் கொண்ட அதிகாரிகள் செய்கிற செயல் இருக்கு பாருங்க. எந்த அதிகாரியா இருந்தாலும் ஒரு கெட்ட செயலை செஞ்சிருவான். டிஃபென்ஸ் என்ன வைப்பான்னா, நான் நல்லெண்ணத்துடன் செய்த செயல், நான் குட் ஃபெய்த்தோட செய்த செயல்மா. இப்ப 52 சட்டம் என்ன சொல்லுதுன்னா, உரிய அக்கறையும் கவனமின்றி செய்யப்படும் அல்லது நம்பப்படும் எதுவும் நன்னம்பிக்கையுடன் செய்யப்படுவதாக அல்லது நம்பப்படுவதாக கூறப்படுவதில்லை. டியூ கேர் அண்ட் காஷன் இல்லாட்டி அது குட் ஃபெய்த் இல்ல. டியூ கேர் அண்ட் காஷன் இல்லாட்டி அது குட் ஃபெய்த் இல்ல. இதுக்கு நிறைய சொல்லிட்டே போலாம். இது நிறைய சொல்லிட்டே போனோம்னா நம்ம இன்னைக்கு ஐபிசி முடிக்க முடியாது. அடுத்தது பிரிவு 53க்கு வரும். பிரிவு 53 பனிஷ்மெண்ட். பிரிவு 53 முதலாவதாக மரணம். பிரதர் சொல்லுங்க. நம்ம பனிஷ்மென்ட் நெக்ஸ்ட் இதுல கண்டினியூ பண்ணிக்கலாமா? ஓகே. டைம் கம்மியா இருக்கு. லஞ்ச் பிரேக்ல நிறைய பேர் கொஞ்சம் கிளம்பணும்னாங்க. சரிமா. மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. நீங்க அந்த 52A ஆர்பரோட முடிச்சிட்டு பனிஷ்மெண்ட்ஸ் அடுத்த இதுல இருந்து கண்டினியூ பண்ணிக்கலாமே. சரிமா. ஏன்னா இருக்கிற ஒரு 10 நிமிஷத்துல நம்ம பனிஷ்மெண்ட்ஸ் பார்த்தா நல்லா வராது. சரிமா, ரொம்ப டைம் ஆச்சு. உங்களுக்கு நீங்க ரொம்ப ஆர்வமா இருந்தீங்க, நாங்க தடுக்க மனசே இல்ல. பட் டைம் ஷார்ட்டா இருக்கு. லஞ்ச் ரொம்ப எனக்கு சந்தோஷம். நானும் சுகர் பேஷண்ட், எனக்கு பசி. இது முதல்ல அதுதான் உங்க முகத்தை இத நீங்க முதல்ல நாங்க உங்களுக்கு பிரைவேட் மெசேஜ் அனுப்பிச்சோங்க பிரதர். சரி, அப்புறம் தனியா பாத்துக்கலாம். சரி, அப்புறம் பேசிக்குவோம். இப்ப 52A புகலிடம் அளித்தல். 52A புகலிடம் அளித்தல் பிரிவு 157 மற்றும் பிரிவு 130 நீங்களாக புகலிடம் பெற்றவருக்கு புகலிடமானது மனைவி அல்லது கணவனால் அளிக்கப்படுகிறது. புகலிடம் அளித்தல் என்ற சொல்லானது கைது செய்தலை தவிர்க்க பாதுகாப்பு, உணவு, குடிநீர், பணம், உடைகள், ஆயுதங்கள், படைத்தளவாடங்கள் அல்லது வாகன வசதி இப்பிரிவில் எடுத்துரைக்கப்பட்டது போன்றவை அல்லது அவ்வாறு இல்லாதவற்றை அளித்தல், ஏதாவது ஒரு வழியில் உதவுதல் ஆகியவற்றை உள்ளடக்கிறது. ஏன்னா அம்மாவோட வேண்டுகோளுக்குனுங்க இன்னைக்கு இந்த வகுப்பு முடிக்கிறோம். அடுத்தது பனிஷ்மெண்ட்டையும்